ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நமஸ்ததசே நமஸ்தபாயை. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் வருடம் தோறும் நடந்து வரக்கூடிய ஒரு ஸ்ரவண யஜ்யம், நாராயணியம், ஸ்ரீமத் ராமாயணம் 108 திவ்யதேச வைபவத்தை சொன்ன பிறகு இந்த வருஷம் ஆயக்கலைகள் 64 என்கின்ற தலைப்பில் உபன்யாசம். பூர்வ சரித்திரத்தில் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் சாந்தீபனி என்கின்ற காஷியை சார்ந்த மகர்ஷி அவந்தி என்கின்ற நகரத்தில் பர்ணசாலை ஆசிரமம் அமைத்த பொழுது சர்வலோகேஸ்வரனும் அவருக்கு அக்ரஜனாய் எழுந்தருளியிருந்த சங்கர்ஷன் பலராமரும் இருவரும் சதுஷ்டி ராத்திரி மகோபிகி என்று 64 கலைகள் கற்றனர். முதல் பிரமாணம். பிரம்மாண்ட புராணத்துக்கு அந்தர்கதமான லலிதா சகஸ்ரநாமத்தில் அந்த தேவியை சொல்லும் பொழுது சதுஷ்டி கலாமயி என்றும், கம்பன் சரஸ்வதியை தெரிவிக்கும் போது ஆயக்கலைகள் 64 என்று என்னை உணர்விக்கும் என் நம்மை என்று சரஸ்வதி தேவியை கொண்டாடுகின்றார். ராமன் அவனுடைய குணானுபவத்தை தெரிந்து கொள்வதுதான் நமக்கு பிரதானம். நம் பூர்வ ஜன்மா கர்மா படித்தான் சம்பவங்கள் நடக்கும். தெரிஞ்சுக்கோ, 64 கலை, அதனால ஒன்றும் சட்டுன்னு மாறி போயிட போறது இல்லை அப்படின்னு தியாகராஜர் அவருடைய ஒப்பீனியனை களல நேர்ச்சின முனுஜேசினதி காக்கவேமி அரவை நலுகு அப்படின்னு 4 இடங்களை பிரமாணமா வச்சுட்டு 64 கலைகள். அவ அத்தனை பேரும் 64 கலை என்னன்னு சொல்லிவிட்டா. ஆனா அது என்னென்ன அந்த 64 கலை, 64 ஆர்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அந்த 64 ஆர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பாகவதத்துக்கு 12 வியாக்கியானங்களை பார்த்தும், லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இருக்கக்கூடிய பாஸ்கராச்சாரியால் வியாக்கியானம் பார்த்தும் நம்ம அந்த 64 கலையையும் முதல்ல எழுதிட்டும் அதை ஒரு கோஷ்டியா சேர்த்துன்னு சொல்லிட்டு வரோம். அந்த 5 நாட்கள் நடக்க வேண்டிய இந்த உபன்யாசத்தில் நடுநாயகமான நாள் இன்றைய நாள். ஏன்னா இன்னைக்கு முன்னாடி 2 நாள் முடிஞ்சுடுத்து, நாளைக்கு நாளன்னைக்கு நடக்கவிருக்கு. அதனால 3வது நாள் நடுநாயகமா இருக்கு. இதுல முதல் 16 ஷோடசம் 16 கலைகள் சேர்ந்து இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ், கை காலால பண்ணணும் ஆனா புத்திக்கு நிறைய சம்பந்தம் பெற்ற கலைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல கவிதை இயற்றுவது, அதுதான் காவியம், போய்ட்ரி. 2வது பிரஹேலிகா, ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு சுவாரஸ்யமா அதை ஒரு விடுகதையா சொல்லுவது, ரிடில், அதுக்கு பிரஹேலிகா என்று பெயர். அப்ப காவியம், காவியத்தையே நீங்க பிரஹேலிகாவா சொல்லிவிடலாம். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, ராமாயணம்ங்கிறது காவியம், காவியம் தான், அது ஆதி காவியம்னு பேர். மகாபாரதம்ங்கிறது காவியம், பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம்னு கொண்டாடினாலும் அது ஒரு காவியம் தான். காவியம்னா பொயட்டிக் ரூல்ஸ்க்கு, கவிதை என்கின்ற அந்த பெரிய துறையினுடைய நியமத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஆனா இதை பிரஹேலிகாவா மாத்திவிடலாம். எப்படி? பிராதர் தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சௌரிய பிரசங்கேன காலோகச்சதி தீமதாம்னு ஒரு பிரஹேலிகா. இந்த பிரஹேலிகா ஸ்லோகம் என்ன சொல்றது? மனிதா, நீ புத்திசாலி ஆக வேண்டும் என்றால், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். இப்போ மேனேஜ்மெண்ட்ல உண்டு த மந்த்ரா ஃபார் சக்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை இது சொல்றது. என்ன மந்திரம்? பிராதர் தியூத பிரசங்கேன, கார்த்தால எழுந்து குடும்பமா சேர்ந்து கலந்து பேசணுமா. எதை பத்தி? கேம்பிளிங் பத்தி. கார்த்தால எழுந்த உடனே லாஸ் வெகாஸ் போலாமா, கேசினோ போலாமா, இதெல்லாம் பத்தி கார்த்தால பேசணும்.
இது கார்த்தால செய்ய வேண்டிய கர்த்தவியம். நீ புத்திமான் ஆகணும்னு சொல்லியிருக்க, வாழ்க்கையில உருப்படணும்னு சொல்லியிருக்க, தன சமிருத்தி இருக்கணும்னு சொல்லியிருக்க. கார்த்தால எழுந்து நல்லா சூதாட்டத்தை பத்தி பேசு ஆயிடுது. மத்தியானம் பெண்களை பத்தி பேசணும். மத்தியாகனே ஸ்திரீ பிரசங்கதா. இரவு வேளை திருட்டுத்தனத்தை பத்தி நன்னா பேசு. இப்படி பண்ணியான உன் வாழ்க்கை நன்னா போகும் அப்படிங்கிறது ஒரு விடுகதை. பிராத்தர் தியூத பிரசங்கேனா தியூதத்தை பத்தி சொல்லக்கூடிய மகாபாரதத்தை கார்த்தால படி. மத்தியாகனே ஸ்திரீ பிரசங்கதா. ஸ்திரீயாய் ஜெகன்மாதாவாய் இருந்த சீதை தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்று தானே லங்கைக்குள்ள சிறைச்சாலை புகுந்து அந்த ராவணனை அழிக்கும் பொருட்டு தானே ஒரு வியாஜமாய் காரணமாக அமைந்தாள் பிராட்டி. அப்படின்னா அவளை பத்தி சொல்லக்கூடிய சரித்திரம். சீதாயாஸ் சரிதம் மகது என்கின்ற ராமாயணத்தை மத்தியானம் படி. அவர் இந்த வீட்டுல திருடினார், அந்த வீட்டுல திருடினார், இத்தனை பேர் வீட்டிலையும் திருடினார். அந்த திருடாதேன்னு சொல்ல போன என் பொண்ணு கையில இருந்த வளையலையும் திருடினார், என் பெண்ணையின் மனதையும் திருடி விட்டார். அப்போ திருட்டுங்கிறதுக்கு ஏன்னா கிருஷ்ணர் சௌரியம், நம்ம ஹிருதயத்தை திருடிடுவார். அப்பேற்பட்ட திருடனாய் இருக்கக்கூடிய கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லுவது தசமஸ்கந்தம் பாகவதம். அப்ப திருட்டை பத்தி ராத்திரி படினா பாகவதத்தை ராத்திரி படி. இப்ப கார்த்தால மகாபாரதம், மத்தியானம் ராமாயணம், சாயங்காலம் பாகவதம். கார்த்தால சூதாட்டம், மத்தியானம் பெண்கள், ராத்திரி திருட்டு. இப்போ இதே காவியம்ங்கிறது பிரஹேலிகாவாயிடுது. இது 2வது கலை. 3வது பிரதிமாலா. இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, கண்ணினுன் சிறுத்தாம்பு, ராமானுஷ நூற்றந்தாதி, தேசிக நூற்றந்தாதி, ஷடகோபரந்தாதி, அபிராமி அந்தாதி எல்லாம் தமிழர்கள் அந்தியாக்ஷரியாய் அந்தமான வார்த்தை தொடக்கமாய் ஆதியாய் இருக்கக்கூடிய பிரதிமாலா அப்படிங்கிற அந்த அந்தியாக்ஷரின்னு எடுத்துண்டா. 4வது வார்த்தைகளை முன்னே பின்னே போட்டு நாக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். ஒரு தீம் பார்க்குக்கு போனால் எப்படி மேலேருந்து வடக்குன்னு கீழே இறங்குறோம், அது அப்படியே ஒரு திக்குன்னு மனஸ்காரத பாருங்க. அந்த மாதிரி சில வரிகளை சொன்னால் சொல்கிறவாளுக்கும் ஒரு டெஸ்ட்டாக இருக்கணும், கேட்குறவாளுக்கும் ஆஹா நன்னா இருக்கே அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழி, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இருக்கவே இருக்கு நிறைய சம்ஸ்கிருதத்துல. இதுக்கு துர்வாச்சக யோகா, த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ரிசைட்டிங் டங் ட்விஸ்டர்ஸ், நாக்குக்கு உருட்டணும் போட்டு. இதுதான் இருக்கக்கூடிய வார்த்தை. 4வது துர்வாச்சக யோகா. 5வது ஒருவேளை யாருக்கோ பேச முடியாம போயிடுது, யாருக்கோ காது கேட்க முடியாம போயிடுது, அப்ப நாட்டிய சாஸ்திரத்துக்கு அந்தர்கதமான சில முத்திரையை வச்சு நீங்க சிம்பிள்ஸ் காமிக்கலாம். அதுக்கு தான் சொல்றா அக்ஷர முஷ்டிகா கதனம். யூ கேன் கம்யூனிகேட் வித் யுவர் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அண்ட் யுவர் ஐ மூமெண்ட்ஸ். அதுதான் அக்ஷர முஷ்டிகா கதனம். இனிமேல் இப்போ ஃப்ளைட்டில் போகிறோன்னு வச்சுக்கோ. ஃப்ளைட்டில் போகும்போது நம்ம 2வது ரோவில் இருப்போம், நம்ம ஒன்றும் சாப்பிட மாட்டோம். அந்த வரக்கூடிய அந்த சீதன வெள்ளாட்டி அந்த பொண்ணு நம்மளை எழுப்பிட்டு அது ஏதாவது நீ சாப்பிடணும்னு சொல்லும். வேண்டாமான்னு சொல்லும்போது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவர் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத ஒரு வஸ்துவாக கேட்பார். இப்போ இந்த பொண்ணு இங்கே இருக்கு, அதனுடைய பிரிய சகி, இது பிரியம்பதான அனசூயா பின்னாடி இருப்போ. இப்போ இங்கேருந்து அது சொல்லும், நூடுல்ஸ் டப்பா உங்ககிட்ட இருக்கான்னு அது கேட்கறது. ஆதிசேஷன் மாதிரி காமிச்சுட்டோம், ஏன்னா நூடுல்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கு. அது அப்புறம் இப்படி கையை பிடிச்சிக்கிறது, ஏன்னா ராமர் தானே இப்படி பிடிப்பாருன்னா அது டாப் ராமன் தானே அதுக்கு பேரு, அதனால இப்படி பிடிச்சுட்டு அது காமிக்கிறது. அப்படின்னா இது அக்ஷர முஷ்டிகா கதனம்னு பேர். இப்போ ஞாபகம் இருக்கும் பாருங்க, நீங்க எப்பெல்லாம் நம்ம ஃப்ளைட் ஏறுறீங்களோ இந்த கலை மறக்கவே மறக்காது. நீங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்பேள், நீ ஆயக்கலைகள் 64க்கு வந்தியா, இல்லையேங்கோ. அதனால இது 5வது அக்ஷர முஷ்டிகா கதனம். 6வது மிலேச்சித விகல்பகான்னு பேர். மிலேச்சித விகல்பகானா ஒரு பொதுவா ஒரு குழுவா மனிதர்கள் ஒரு 2 மொழியை பேசும்போது பேசக்கூடிய மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மொழியை வைத்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றது. இப்போ பதி பத்னிக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும். இப்போ குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவை விட ஜாஸ்தி தெரியும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைக்கு ஹிந்தி தெரியலன்னா, ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அப்போ அந்த குழந்தைக்கு தெரியாத தங்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த மொழியில அவ ஒரு சீக்ரெட் பேசிப்பா. அப்ப அந்த குழந்தைக்கு அது மிலேச்சித விகல்பகா. ஞாபகம் வச்சுக்கோ, மிலேச்சித விகல்பகாங்கிறது பொதுவா வச்சுக்க முடியாது. ஏன்னா பல பேர் இப்ப நரசிம்ம ராவ்னு ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் 18 மொழி தெரியும். அப்ப நீங்க என்ன 19வது மொழியை தெரிஞ்சிருந்தா அப்புறம் பேச முடியும். அது மிலேச்சித விகல்பகான்னு பேர். வேர் யூ கம்யூனிகேட் யூசிங் a language that is not known to the people present, as well as it deploys a lot of
கோட் வேர்ட்ஸ். இந்த பெரியவாள்லாம் இங்கே இருக்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸும் இருக்கா, பெரியவாளும் இருக்கா. இந்த 1960s எங்கள் பாட்டி சொல்லுவோம், கா பாஷேன்னு ஒன்று வந்ததுன்னு. கசி கத் கதி கசா கரா கவா கண்ணா கதி கவே சரவணா சித்தி வந்தாச்சா கசா கரா கவா கண்ணா கசி கத் கதி. அப்போ ஒவ்வொரு சிலபலுக்கும் கா சேர்க்கிறேள். அது தெரியாத வாளுக்கு நீங்கள் ஏதோ வேற மொழி, இந்த பாகுபலியில் ஒரு மொழி பேசினா பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தெரிஞ்ச வாளுக்கு புரிஞ்சு போயிடும். அவன் என்ன பண்ணிடுவா, மைண்ட் ஃபில்டர் பண்ணும்போதே ககாரத்தெல்லாம் எடுத்துரும். கசா கரா கவா கண்ணா கசி கத் கத்தின்னா காவை எடுத்துட்டே வருவா. ச ர வ ந சித்தி வந்துன்னு இருக்கு பாருங்க. இது மிலேச்சித விகல்பா. அடுத்தா இது 6வது. 7வது அபிதான கோஷா. ஒரு மொழின்னு இருந்தா அந்த மொழிக்கு அனுகுணமாக ஒரு சப்த கோஷம் இருக்கும். There will be a dictionary that is associated with every language. இப்போ த்வீபம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல தீவுன்னு அர்த்தம். அதே த்வீபத்தை நம்ம தமிழ் நிகண்டூல சொல்லும் போது இலங்கை என்றும் துருத்தி என்றும் தெரிவிப்பர் அப்படின்னு வரி இருக்கு. தமிழர்கள், பிராச்சீன காலத்து தமிழர்கள் ஒரு கடலிலோ அல்லது ஒரு நதி ஜலத்திலோ இருக்கக்கூடிய ஒரு 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 தீவு. இப்போ ரிவர் வாட்டர்ஸ்லயே சில ஐலெட்ஸ் உருவாகும். பெரிய ஐலண்டா இருக்காது, ஐலெட்டா இருக்கும். பிரம்மபுத்திரால இருக்கக்கூடிய ஐலண்ட்ல தான் அவளுக்கு இருந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் சங்கரதேவான்னு பேர். அவர் ஒரு ஆசிரமம் அமைச்சார். இதெல்லாம் ரொம்ப பழைய வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த மாதிரி காவேரியில பிரவகிக்கக்கூடிய ஜலத்துக்கு நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு தீவு தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்ங்கிறது ஒரு தீவு, ஆனா அது கடல் ஜலத்துல இல்ல, நதி ஜலத்துல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு கடல் ஜலத்திலோ நதி ஜலத்திலோ ஒரு தீவு உருவாச்சுன்னா தமிழ் நிகண்டூல அதுக்கு இலங்கை என்றும் துருத்தி என்றும் தெரிவிப்பர். இன்னைக்கும் நீங்க திருவையாறு கிட்ட போனேன்னா திருப்புந்துருத்தின்னு ஒரு இடம் உண்டு. அந்த பக்கம் இந்த கும்போணம் திருப்பதி அந்த பக்கம் போனேன்னா திருப்பந்துருத்தி துருத்தி துருத்தின்னு இருக்கும். துருத்தினா ஒரு காலத்தில் மணல் மேடாக சுற்றிலும் ஜலத்தோடு சூழ்ந்திருக்கின்றது. அப்ப இலங்கைன்னு சொன்னாலும் அதுதான், துருத்தின்னு சொன்னாலும் அதுதான். அப்போ ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பரியாயவாச்சக சப்தங்கள் இருக்கு பாருங்க. இப்போ வம்பு அப்படின்னு வச்சுங்க. இந்த வம்புங்கிறது இங்கிலீஷ்ல சொல்லும் போது நம்ம காசிப்னு சொல்றோம். இதே நீங்க ஒரு ஒரு நிறுவனத்துல சொல்லும் போதோ அது காசிப்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வார்த்தை அந்த விக்டோரியாவால சுருட்டிச்சு வச்சிருக்கா. அதுக்கு கிரேப் வைன்னு பேரு இல்லையா? இப்போ ஒட்டு கேட்டார், ஹி ஓவர் ஹர்ட் அப்படின்னு சொல்றதை விட இன்னும் வசதியா யாருக்கும் புரியாத ஒரு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை ஈவ்ஸ் டிராப்பிங்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் பரியாய வாச்சக சப்தம் இருக்கு. அப்போ ஒரு மொழியை கத்துக்கும் போது மொழிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்த கோஷத்தின் ஞானமும் நமக்கு ஏற்படணும். அப்படி அதனால்தான் இப்ப தமிழ்ல எப்படி சப்த கோஷம் படிக்கிறோமோ சம்ஸ்கிருதத்துல பாலபாடம் முடிச்சுட்டு ராமோதந்தம் முடிச்சுட்டு அமரகோஷம் கத்து தருவா. ஒரு பௌத்தன் எழுதினா. அப்போ ஒரு சப்தத்துக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு பாப்பா. இப்போ சந்திர அப்படின்னா த்விஜாதிபன்னு பேர் அவனுக்கு. த்விஜாதிபன்னா என்னன்னா சந்திரன் வளர்கின்றான் தேய்கின்றான். அப்போ ஒரே மாசத்துல 2 முறை தேரர் வளர்றார். ஒரு ஃபால் இருக்கு, ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அதே கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்றோம், வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்றோம். அப்ப 2 முறை வருது பாருங்க பிறப்பு. அப்போ த்விஜன் த்விஜாதிபன். அப்போ த்விஜாதிபன்னு சொன்னா த்விஜர்களால் கொண்டாடப்படக்கூடியவன் சந்திரன். தேசிகன் எடுக்கிறார், கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சரனோச்சிதா ஸ்ருத குருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா. த்விஜாதிபன்னா சந்திரன் அர்த்தம். அதே சந்திரனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, விது. அப்போ சந்திரசேகரங்கிறதுக்கு பதிலா விதுசேகரனும் சொல்லலாம். அதனால ஸ்ருங்கேரியில சன்னிதானத்துக்கு பெயர் விதுசேகர பாரதி. அந்த விதுங்கிற வார்த்தையை தான் தீட்சிதர் எடுத்தார். விது விடம்பன வதனே விஜயே வீணா வாதன தசகமக கிரியே விது விடம்பன சந்திர விடம்பன போட்டிருக்கலாம். அந்த இடத்துல he wanted to showcase that I know the dictionary. எனக்கு டிக்ஷனரி தெரியும். அதுதான் இந்த 7வது கலை அபிதான கோஷா. 8வது சந்தோ ஞானம், சந்தஸ். ஒரு ஒரு மொழிக்கும் சந்தஸ் இருக்கு. இப்போ நான் சம்ஸ்கிருதத்துல சொன்னேன், சிகரிணி, ஷார்தூல விக்ரீடிதா, மாலினி, மந்தாக்ராந்தா, ஸ்ரக்தரா, வசந்த திலகா, அனுஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ். இதெல்லாம் சந்தஸ். தமிழ்லயும் உண்டு. வெண்பா, குரல் நடை, நளவெண்பான்னு தமிழ்ல ரொம்ப பிரசித்தம்.
குறள் நடை திருக்குறள் இருக்கின்றது. எண் சீர் ஆசிரிய விருத்தம், விருத்தப்பா இதெல்லாம் இருக்கு. திருச்சந்த விருத்தம், அதாவது வந்து கொண்டை கொண்ட கோதை மீது தேன்புலாவு கூனி கூன்புண்டை கொண்ட ரங்க ஒட்டி உள் மகிழ்ந்த நாதனூர் கெண்டை உண்டு நாரபாய். அப்போ ஒரு திணிசுல வருது பாருங்க, இது ஒரு சந்தஸ். இந்த சந்தோஜானம் இங்கிலீஷ்லயும் உண்டு. நீங்க எப்படி படிக்கிறீர்கள்? இப்போ ஃப்ராஸ்ட் இதை படிக்கும்போது two roads diverged in a yellow wood and sorry I could not travel both and be one traveler long I stood and looked down when as far as I could to where it bent in the undergrowth. கடைசி 5வது வரி சுருங்கும். இதே நீங்க 14ஆ பரிச்சேன்னா மெலன்கலி இருக்கும், துக்கம் இருக்கும், அதுக்கு சானட்னு பேரு. இதையே நீங்க ஜப்பானுக்கு கொண்டு போனீங்கன்னா 757 ஹைக்கூன்னு பேர் அதுக்கு. அப்போ ஒவ்வொரு சந்தஸ் மாறுறது பாருங்க. இதுதான் சந்தோஜானம் 8வது. 9வது தேச பாஷா. ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழியும் முதல்ல மதிக்கணும். நமக்கு தெரியறதோ இல்லையோ மதிக்கணும். ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோ, இப்போ நிறைய பேர் வேலையை தேடி மெட்ராஸ் வரா, தமிழ் கத்துக்கணும். நான் தப்பே சொல்ல மாட்டேன், நன்னா தமிழ் கத்துக்கணும். எத்தனை வருஷம் நமக்கு தமிழ் வராது, எத்தனை நாள் உட்காந்துட்டு இருப்பா? அது ஒண்ணு பெங்களூர்ல கேட்கவே வேண்டாம், வரவாடலாம் சொல்லிட்டா. கனடா கொத்தில்லா, அது மட்டும் கொத்து. கனடா கொத்தில்லா என்பது மட்டும் கொத்துனா இது எப்படி சுவாமி? ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த மொழியை முதல்ல மதிச்சு கத்துக்க தெரியணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இட் இஸ் அ பிட் டஃப். அந்த தமிழ்ல இவர் சொல்லுவார், ஸ்குவிட் கேம் போய் ஆத்துல பார்ப்பார், கொரியன்ல இருக்குது. கொரியன்ல இருக்கக்கூடிய ஸ்குவிட் கேமை இந்த ப்ரஹஸ்பதி ஆத்துல பார்க்கிறார், ஆனா தமிழ் கத்துக்க மாட்டேங்கிறார். இந்த மாதிரி அடமே பிடிக்க கூடாது. ஒரு எப்பவுமே தாய்மொழிங்கிறது ஒருத்தருக்கு தெரிய வேண்டும். தாய்மொழியை தவிர்த்து ஏனைய மொழிகளும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க உடனே கேட்கலாம், 200 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரியவாள்லாம் கத்துண்டாளா? 200 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பைத்தான் கோடிங் பண்ணல, கிராமத்தில் உட்காந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு புரோஹிதம் பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் போய் நேரு ஜெர்மனியில் போய் உட்காந்துட்டோ நான் ஜெர்மன் கற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் விடவே மாட்டான். அதனால நம்மளால கற்றுக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் லாங்குவேஜஸ். அது தானாக உங்ககிட்ட வரும். இந்த விருப்பு, கஷ்டம், கிண்டல், கேலி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, வாட்டா முருகனா ராஸ்கலான்னு சொன்னால் அவனுக்கு தமிழ் வர போகிறது இல்லை. ஏ காவமே கிசான் ரகுதாத்தான்னு உட்காந்தா ரகுதாத்தா அந்த கிராமத்தை விட்டே போகிறது இல்லை. ஹிந்தியும் வராது, அவருக்கு தமிழும் வராது. அதனால தேச பாஷா இதுதான் 9வது அந்த கலை. 10வது கலை லிபி கர்மா. நான் இதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு தேச பாஷாங்கிறதுல எல்லா பாஷையிலையும் கொஞ்சமாவது நம்ம கத்துக்கணும். எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு முதல் முறை சின்ன வயசுல ஆசை மூட்டினது தூர்தர்ஷன்ல இந்த மிலேசூர் மீரா தும்ஹாரான்னு ஒன்று வரும். அது ஒரு 5.5 நிமிஷம் பாட்டு, அவ்வளவுதான். அந்த 5.5 நிமிஷத்துக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஏன்னா அதுக்கு நடுவில் முன்னாடி அஜ்னபி ஜுனூன்னு சில சீரியல்ஸ் வரும். அதுக்கப்புறம் நடுவில் இதில் கேட்டிருக்கலாம் தெரியல, நடுவில் சாந்தின்னு ஒரு சீரியல் வரும் 2 மணிக்கு. அப்போ அந்த அதில் அக்ஷர முஷ்டிகா கதனம், அந்த நியூஸில் அவள் சயின்ஸை வச்சு தான் காமிப்பா. அதை முடிச்சுட்டு சாயங்காலம் வரவே ஸ்ரீமான் ஜி ஸ்ரீமதி ஜின்னு வரும் அந்த ஸ்டார்டிங்கில். அதை முடிச்சுட்டு ஒரு மிலேசூர் மேரா துமாரா வரும். அப்போது அவள் ட்ரெஸ்ஸு வச்சு நமக்கு எந்த மொழினே முதல்ல தெரியாதே. அப்போ முதல்ல அவ பஞ்சாப்னா அவ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பா, ஓஹோ இதுதான் பஞ்சாபி போல இருக்கு. அவர் தால் லேக்ல வந்து அந்த அது ஓஹோ இதுதான் காஷ்மீரி போல இருக்கு. ஓஹோ இதுதான் வந்து அவ ஒரு மாதிரி கடந்து அந்த ட்ரெயின் வந்து மராட்டி முடிச்சுட்டு நேர குஜராத்தி முடிச்சுட்டு அது அப்படியே நேர மகாராஷ்டிராக்கு வரும். அப்போ வரும்போது ஓஹோ தே ஆர் டிராவலிங் பை அந்த சாபர்மதி ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு இங்கே வரா போல இருக்கு. அப்போ இந்த இடத்துல கடல்ல போகிறான்னா அது சௌபாட்டி பீச்சா இருக்கும், அது மராட்டியா இருக்கும். யானை மேல இருக்காருன்னா இது கேரளமா இருக்கும். அவ ஒரு மாதிரி புடவை இப்படி கட்டின்னு இருக்கான்னா அது கொடகு கூர்கு பக்கம் கட்டின்னு இருக்கா, ஒரு ஜீப் மேல உட்காந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கடற்கரையில இவாள்லாம் உட்காந்துட்டு இருக்கானா இது மெரினாவா தான் இருக்கும். அப்போ மெரினால போயிட்டா வந்து ஆத்துல அப்படியே இருக்கல, நம்ம மெரினாக்கு போயிட்டு வந்து ஆத்துல குளிக்கணும். ஏன்னா அத்தனை பேரும் அங்கே புதைச்சாச்சு. அதனால ஆத்துல வரும்போதே தீட்டோட தான் வர வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் இவ்வளவு ஒரு மொழிக்கு உண்டான பிரதானத்துவம் இந்த இடத்துல 9வது தேச பாஷால வந்துடுத்து. 10வது லிபி கர்மா. ஒரு பாஷைன்னு இருந்தால் அதற்குன்னு ஒரு எழுத்து இருக்கணும். எப்பவுமே நாமச்சுங்கோ, a language is deemed very classical and sophisticated when it has a dictionary of its own, when it is very unique in its pronunciation, when there is a script of its own.
நிறைய மொழிகளுக்கு ஸ்கிரிப்ட் இருக்காது தெரியுமோ. இப்போ தமிழுக்குன்னா அதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்கு, லிட்ரேச்சர் இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு லிபி இருக்கு, அது எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம் ஒரு மொழிங்கிறது அவ்வளோ பிராச்சீனம். தமிழ் மொழினா அது அவ்வளோ பிராச்சீனம்னு சொன்னா, இப்போ சிலப்பதிகாரம் இது இத்தியாதிகள்லாம் இருக்குன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு லிபி இருக்கு. அதுதான் லிபி கர்ம. இது 10. 11வது கணிதம் என்று பெயர். அந்த கணிதம்னா ஒரு எண்ணிக்கை. நம்ம தளிக பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கடைக்கு போறதுலேருந்து ஆரம்பிச்சு எதுவா இருந்தாலும் நம்பர்ஸ் இல்லாம வாழ்க்கை கிடையவே கிடையாது சுவாமி. நீங்க ஒரு நாள்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இடத்துல நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். அதை மேத்ஸ் நினைச்சுன்னு நம்ம யூஸ் பண்றது இல்லை, அது தானா அமைஞ்சுருது. அவ எத்தனாம் தேதி அன்னைக்கு வரா, இன்னைக்கு என்ன திதி, என்னைக்கு அமாவாசை, எல்லாமே கணக்கு தானே. நீங்க கணக்கை வச்சுதான் சொல்றேன். அப்போ இந்த 11வது கலை கணிதம். 12வது இதிகாச புராணானி. முன்னாடியே சொல்லிட்டேன், ராமாயணம் கேட்கலாம், பாகவதம் கேட்கலாம், பாரதம் கேட்கலாம், எல்லாம் நன்னா கேட்டு முடிச்சுட்டு ஆத்துல மட்டும் நம்ம ஒரு வார்த்தை அந்த கதையில அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போயிடுறது. ஏன்னா இது எதுவுமே கதை இல்லை, இது கதையல்ல நிஜம். லக்ஷ்மி இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். இது கதையல்ல நிஜம், இது சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். ராமர் வாழ்ந்தார் என்பது சத்தியம், அதை நம்ம நம்பணும். ஏன்னா அந்த ராஜா நம்புறான். இப்போ யோசிச்சு பாருங்க, ராமாயணத்தையே நம்ம இதிகாசம்னு சொல்றோம். இதிகாசம்னாலே நடந்தது, ஹிஸ்டரின்னு அர்த்தம். அந்த ராமாயணத்துல ராமர் பிறந்த இடம், சீதை பிறந்த இடம், ராமர் நடந்து சென்ற இடம் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. அயோத்தியா அதே இடத்துல தான் இருக்கு, சரையு அங்க இருக்கு, சீதாவினுடைய இடம் சீதாமர்கிலேருந்து ஆரம்பிச்சு ஜனக்பூர்லேருந்து பீகார் நேபாளில் இருக்கு. அவ போன இடங்கள் ஸ்தனவாசிரமம் சித்தாசிரமம்ல இன்னைக்கும் பீகார் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. மலதம் கருஷம்ங்கிறது தான் மால்தான் ஆயிடுத்து, இன்னைக்கும் அது வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கு. இந்த பக்கம் அவ கபிலாசிரமம் அந்த கங்காசாகரம்ங்கிறது இருக்கு. அவ சுதீக்ஷ்ணர் ஷரபங்கர் வழியா மத்திய பிரதேஷ்ல வந்தது இருக்கு. அகஸ்தியாசிரமத்தை நேர மத்திய பிரதேஷின் தெற்குல பார்த்தது இருக்கு. அப்படியே கீழே பஞ்சவட்டி கோதாவரி நதிக்கரை இருக்கு. ஹம்பிங்கிறது கிஷ்கிந்தால இருக்கு. கீழே அப்படியே வந்தேன்னா, ஏன்னா அது ஒரு இடத்துல சொல்றார், நீங்க யுத்த காண்டத்தின் தொடக்கத்துல பார்க்கலாம். ராமர் சைன்யத்தை கூட்டுண்டு தெற்குக்கு கிளம்பி வர்றார். கிளம்பின நட்சத்திரம் உத்தர பால்குனி அன்னி கிளம்புறார். அது சொல்றார், சீதையின் நட்சத்திரம் ஒசத்தியா இருக்கு, கிளம்பிடலான்னு. அவ ஹம்பியிலேருந்து கீழே தமிழ்நாட்டுக்குள்ள வரா. அது எந்த வழியா வரான்னு இல்லை, அவ என்ன கோபிச்செட்டிப்பாளையம் வழியா வந்தாளா, பொள்ளாச்சி வழியா வந்தாளான்னு இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம், அதுதான் வால்மீகி. ஒரு கதை எழுதுறவர் இதெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றார், அந்த குரங்குகள் வரும்போது ராமரை ஹனுமான் தூக்கிண்டாராம், அங்கதன் லக்ஷ்மணனை தூக்கிண்டானா, இவெல்லாம் வந்துட்டு இருக்கானா, அதெல்லாம் ரொம்ப அழகா வர்ணிப்பார் வால்மீகி. இவெல்லாம் சேர்ந்தது எப்படி இருக்குன்னா, சூரியனும் சந்திரனும் சுக்ரனும் ப்ரஹஸ்பதியும் சேர்ந்தது போல் இருக்குன்னார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்றார் கோவிந்தராஜர். எல்லாம் வரா, ஒரு மலை ஏறிட்டு இறங்குறா. இறங்கும் போது வால்மீகியின் ஸ்லோகம் நீங்க போய் பார்க்கலாம். ஒரு ரெட் கலர் தாத்து, ரெட் மினரல் அப்படியே அவ மேல புழுதியா அத்தனை பேரையும் செக்கச்சவேல் ஆக்கிட்டு போயிடுத்து. அப்புறம் அவள்ல நடந்து போனான்னா, இவ்வளவுதான் வால்மீகி சொல்றார். ஏன்னா அவ இறங்கினது நீல்கிரிஸ் கிட்ட இருந்திருக்கும். ஏன்னா நீல்கிரிஸ்ல தான் பாக்சைட் உண்டு. பாக்சைட் இஸ் ரெட் இன் கலர், அது பறக்கும். அவ மேல இருக்குன்னா அந்த நீல்கிரிஸ் வழியா இறங்கி இருக்கணும். ஒரு ஜியாகிரபிக்கல் டீடைல்ஸ் வால்மீகி கொடுக்கிறார்னா அது எவ்வளவு சத்தியம். அதனாலதான் 12வது அழகான கிரந்தம் இதிகாச புராணானிங்கிற கலை. परम भागवत मौनि वरस शिविभाकर सनक सनंदन दीश सुर किं पुरुष कनक कशिपु सुत नारद तुम्बुरु पवन सूनु बालचंद्रधर शुक सरोज भव भूसुर वरुलु परम पावनुलु घनुलु शाश्वतुलु कमल भव सुखमु सदानुभवुलु गयंदरो महानुभावुलु. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil
So many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous, revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great-grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. 13வது நிமித்த ஞானம், அதுதான் நேத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா 12 வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் சொல்லிட்டேன். 13வது நிமித்த ஞானம். நிமித்த ஞானத்துக்கு 2-3 திருஷ்டாந்தங்கள் நேத்து ஒரு 7:10லேருந்து 7:20 வரைக்கும் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கலை ஞாபகம்ங்கிற கலை. அதுக்கப்புறம் வரும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். புதுசாக கேட்குற மாதிரியே கேட்கக்கூடாது. அதான் நேற்று கேட்டதெல்லாம் இது வரைக்கும் இதுவரைன்னு சீரியலில் போடுறான் பாருங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இட் ஷுட் நாட், இது நம்ம அப்பப்போ நீ கேட்டுட்டு இன்ஜினியரிங் செமஸ்டர் மாதிரி மறந்துட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு ஃப்ளைஓவரும் உருப்படியாக வராது. அதனால் இந்த இடத்துல நிமித்த ஞானம் 4 விஷயம் சொன்னோம். ஒன்றும் ராமனுக்கு திருமணம் நடந்த பிறகு அவள்லாம் மிதிலா தேசத்திலேருந்து புறப்பட்டு அயோத்தியாவுக்கு போயிட்டு இருக்கா. 2 ஒன்று சகுனம், ஒரு நிமித்தம் வருது. வசிஷ்டர் அதுக்கு பலன் சொல்றார். முதல் திருஷ்டாந்தம். 2வது கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும் போது அந்த இடத்துல தூமகேதுனா மீட்டியார். இப்பவும் நிறைய மீட்டியார் இருக்கும் சுவாமி. அதுல 2 வார்த்தை உண்டு. ஆஸ்டராய்டு, மீட்டியார்னு இருக்கு. சிலதெல்லாம் வெளிப்புறத்திலேயே தங்கிடும், சிலதான் அந்த பிரவேசம் பண்ணிட்டு உள்ள வரும். வந்துட்டு பூமியை இடிக்கும். அதுலேயே இடிக்கிறதுலாம் குட்டி குட்டி கல்லா கூட இடிக்கும். சிலதெல்லாம் செதஞ்சு போயிடும், சிலதான் பெரிய பாறையா வந்து இடிக்கும். இன்னைக்கும் மகாராஷ்டிரால லோனார்னு ஒரு இடத்துல போனேன்னா ஒரு மீட்டியாரிக் லேக்கே இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் தூமகேத்துன்னு பேரு. அதுக்கு இன்னொரு வார்த்தை ராமாயணத்துல உண்டு, கபந்தன்னு பேரு. கபந்தன்னு சொன்னா தலை தெரியாது, ஒரு ட்ரங்க் மட்டும்தான் தெரியும். அதுதான் ஆகாசத்துல தெரியக்கூடிய விஷயங்கள். இதை கரதூஷணாதிகளுடைய யுத்தத்தை பத்தி சொல்லும்போது நிமித்தமா பார்த்தோம். 3வது ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா கபீந்திர க்ஷணதாச்சராணாம் ராஜீவ ஹேமோஜ்வல நோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தின்னு இவா 3 பேருக்கும் இடது கண் துடிச்சதை பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதத்துல நாம் எழுதிய கடுதாசி கிருஷ்ணருக்கு போய் சேர்ந்துதா, அவர் வருவாரான்னு சந்தேகப்படக்கூடிய ருக்மிணி பிராட்டிக்கும் இடது கண் இடது தொடை இடது கை துடித்ததுன்னு பார்த்தோம். அது ஒரு சகுனம். துரியோதனனை பிறக்கும் போது ஸ்ரீ மகாபாரதத்துல அபசகுனங்கள் வருது, அதையும் பார்த்தோம். இதுதான் நிமித்த ஞானம். How you learn from mother nature what the outcome of the event could be. இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம பெரியவாழ்லாம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப டிராவலிங்கிற விஷயமே ரொம்ப லக்ஸூரியஸா இல்லாத பொழுது, ஏதோ ஒரு வெக்கேஷன்னா பாட்டியாத்துக்கு போவானா, எங்கள் ஆத்துல வந்து பஞ்சாங்கம் பாப்பா. இன்னைக்கு கிருத்திகை, பரணி கிருத்திகை கிளம்ப வேண்டாம், இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு சப்தமி, இன்னைக்கு ஒரு பரட்டி அஷ்டமி நவமி கிளம்ப வேண்டாம். திரும்பி வரும்போது 9வது நாள் திரும்பக்கூடாது. அப்போ அதுக்கு நம்ம ஒரு ஜுகாடு பண்ணி வச்சோம். என்னன்னா பிரஸ்தானம்னு பேரு. அது என்னன்னா கையில் ஒரு பேக் இருக்கும், அதை நீங்கள் வாசலில் கொண்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி நம்மளே ராகு கேத்துவெல்லாம் நம்ம ஏமாத்துறோம் பாருங்க. அதுகள் பாவம் ப்ரஹஸ்பதியை முழிக்கிறது நம்ம கிட்ட. அதனால இன்னொருத்தராத்துல போய் படுத்துக்கிறது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கல. அந்த 9வது நாள் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, இதை நீங்கள் உங்கள் பேரன் பேத்திக்கு நரேட் பண்ணீங்கன்னா there are chances that they will laugh at you. That's okay. நம்ம தர்மத்தில் you can always make fun. But my point is, that doesn't mean you should stop believing.
லைஃப்ல எல்லாமே லாஜிக்கலா போகாது. இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் லைஃப்ல இருக்கணும். அப்படியே இப்படின்னா அப்படின்னு இருக்காது. கொஞ்சம் இமோஷனலா யோசிச்சாதான், இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பாட்டி வந்து அந்த திருஷ்டி சுத்தி போடுறது, இதெல்லாம் தான் ஒரு வீட்டுக்கு அழகு. ஓ, வாட் இஸ் தேர் இன் திருஷ்டி, கேன் யூ ஷோ மீ a ரிசர்ச் பேப்பர் அபவுட் திருஷ்டின்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. திருஷ்டிக்கெல்லாம் ரிசர்ச் பேப்பர் வச்சுக்கல, வேண்டாம் பிடி சுத்தி போடாத, உப்பை நீயே வச்சுக்கோ. இல்லையா, ஒரு புடி உப்பு அது என்ன ஆகிடும், இவருக்கு பிபியா வந்து அந்த உப்பையும் சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். அதனால இது 13வது நிமித்த ஞானம். 14வது அங்க வித்யா. அங்க வித்யாங்கிறது என்னன்னா, ரொம்ப ராஜகுமாரிக்கெல்லாம் அங்க லட்சணங்கள் பார்த்துட்டு, ஓஹோ மூக்கு பார்த்தேளா, அப்படியே அந்த ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய மூக்குன்னா அப்படியே தீக்ஷ்ணமா. ஹெசரு கருடாச்சார், கன்னடத்துல சொல்லுவா, ஹெசரு கருடாச்சார் மூக்கு மொன்னேம்பா. பேர்ல தான் கருடாச்சார் மூக்கு மொன்னையா இருக்கும்பா. கருடன் மாதிரி தீக்ஷ்ணமா இருக்க வேண்டாம். ஹெசரு சம்பத்து சொத்து பத்து இல்லாம்பா. கன்னடால பேர்ல தான் சம்பத்து, சொத்து பத்து ஒண்ணுமே இல்லைம்பா. அந்த மாதிரி இல்லாம மூக்கு தீக்ஷ்ணமா இருக்கணும், கண்ணு பெருசா இருக்கணும். அப்ப கண்ணு பெருசா இருந்தா உடனே கேட்பா, நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்பா. இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அப்படின்னா அங்க லட்சணங்கள்னு உண்டு. இதே அங்க லட்சணம் அங்க வித்யாங்கிறது will also come to a doctor's rescue. Whether you're an allopathy practitioner or an Ayurveda practitioner, it is very important for the doctor to first examine the patient's body. இன்னும் நீங்க டெஸ்டே பண்ணிருக்கப்படாது, அதுலயே அனுபவஸ்தாள் என்ன சொல்லிடுவா, your eyes don't look normal. உங்க குரலை கேட்டா எனக்கு என்னமோ இப்படி தோணிடுது, கை கொடுங்கோ, ஐ திங்க் ரொம்ப ரேஷஸ் இருக்கு, ஐ திங்க் யூர் டீஹைட்ரேட்டட். உடனே உங்களை பார்த்து அங்க வித்யா அங்க லட்சணம்னு இருக்கு இல்லையா. ஒருத்தரோட துருமுகத்தை பார்த்தாலே, ஐயோ மூஞ்சி ஏன் தொங்க போட்டுருக்கேள், வருத்தமா இருக்கேள், உபன்யாசம் போயிட்டு வந்தேளா கேட்கறா பாருங்க. அதுதான் இந்த அங்க வித்யா. 14வது. 15வது இப்ப நான் சொன்னது அத்தனையும் இப்ப எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் பாருங்க, 21 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேள் இல்லையா, அதுதான் இது. இது 15வது தாரண மாத்திருக்கா. அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும், வல்லாரையை சாப்பிடணுமா, பிராமியை சாப்பிடணுமா, அஸ்வகந்தாவை சாப்பிடணுமா இல்லையா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டை குறைச்சாதான் ஞாபக சக்தி வளரும். அதனாலதான் பெரியவாள்லாம் அந்த காலத்துல ஒரு வேளை சாப்பிட்டா யோகின்னு வச்சுட்டா, ஒரே வேளை தான் நாள்ல சாப்பிடணும். அது சாப்பாட்டுல நோக்கம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏகாதசி இருக்குன்னு வச்சுங்க, ஏகாதசி இருக்கிற நாளைக்கு மத்தியானம் தூக்கம் ரொம்ப வரவே வராது. ஏன்னா இங்க ஒண்ணுமே சாப்பிடல. நம்ம எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ உடனே இந்த சைக்கிள் வில் பிகின், தூக்கம் வரும். இப்படியே அந்த சைக்கிள் போயிடும். தூக்கம் வந்து கொடுத்தோன்னா அத்தனை நாளைக்கு கேட்டது. பல பேர் என்ன பண்றா, நான் உபன்யாசம் நிறைய கேட்குறேங்கிறா, பட் they listen at the wrong time. ஷார்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் மொபைலில் வச்சு பக்கத்தில் வச்சேன்னா அது 10 நிமிஷத்தில் நீங்கள் தூங்கிடுவேள். நான் வந்து ஐ வில் ஹெல்ப் யூ தட் வே இல்லையா. பட் யூ ஹவ் நெவர் ஹர்ட் த கண்டென்ட். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய், ஐயோ அவரது கேட்பேன், நான் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வச்சுருவேன். நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் பாட்டுக்கு அது தனி லோகத்தில் ஜாகிரத் தசா, சுஷுப்தி தசா, துரிய தசாவில் இருப்பேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் உங்கள் பக்கத்தில் யார் படுத்துன்னு இருக்காளோ அவளுக்கு என் குரல் பிடிக்காது. அது எப்பவுமே அப்படி அமைஞ்சிரும். எப்பவுமே குடும்பங்கள் எப்படின்னா ஒருத்தருக்கு தான் என்ன பிடிக்கும். அதனால அவள் வந்து மெனக்கெட்டு அந்த ஃபோனை அணைப்பா. அது அணைச்சது எந்த இடத்துலேன்னு தெரியாது. திரும்பி அடுத்த நாள் அதே இடத்துலேருந்தே முதல்லேருந்தே வைப்பேள். இப்போ நீங்கள் மொத்தத்தில் ராமாயணமே கேட்கல. அதனால இது எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தாரணா மாத்திருக்கா, ரிமெம்பரன்ஸ். ஒருத்தரை பார்த்தா இப்போ நம்ம we use a lot of technical words, மைண்ட் மேப்பிங்னு சொல்கிறோம். ஒரு மாமாவை பார்த்தா அந்த காலத்தில் நம்ம ஆண்கள்லாம் பண்ணுவா, இப்போல்லாம் அதுக்கு பாடி ஷேமிங்னு பேர். அது பண்ணிவிட்டோன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மேலே கேஸே வந்துடும். அந்த காலத்தில் வேடிக்கை இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எங்கள் பாட்டி தாத்தா பேசி கேட்டிருக்கேன். ஐயோ அது வந்து சரியான பூஷணிக்கா. இப்போ அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், லட்சணம் உள்ள போட்டு உங்களை தள்ளிடுவா. ஏன்னா தட் வாஸ் மைண்ட் மேப்பிங். நீங்க பாருங்க, ஒருத்தரை நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது அந்த வஸ்துவோட சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். எங்க பாட்டியோடைய கிராமத்துல முதல் முறையா, நான் சொல்றது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, போட்டோ எடுக்க வந்தாளாம். அது பட்டாருன்னு வெடியும், ஒரு பெரிய கொடை மாதிரி ஒன்று இருக்கும். கிராமத்துக்காரெல்லாம் அலங்காரம் பண்ணின்னு வந்தா, எல்லாரும் உட்காந்துட்டாச்சு. போட்டோக்காரர் வந்து எது எடுக்க போற, இதோ பாருங்கோ அப்படின்னார். அதுக்குள்ள ஒருத்தர் வந்து எழுந்து சொன்னார், நான் போய் சென்ட் அடிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னார் போட்டோக்கு. அன்னிலேருந்து அவருக்கு பேர் டம்பான்னு பேர் கிராமத்துல. அதனால ஒரு பேர் ஒன்று கொடுத்துருவா. ஆத்துலயே 2 சீனிவாசர் இருந்தா அசட்டு சீமான்னு ஒருத்தர் இருப்பார், வெளிப்பட்டு. அப்போ மைண்ட் மேப்பிங்னு பேர். ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கோம் பாருங்க. இப்போ அப்படிலாம் வச்சுட்டா பாடி ஷேமிங், கோர்ட் கேஸ், அது எங்கேயோ போயிடுது. யாரையும் எதுவும் எப்பவுமே என்னைக்குமே எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்துட்டா ஒண்ணுமே மைண்டே மேப் ஆகாது. இப்போ நீங்க என்ன வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ,
கதை ரொம்ப நீட்டி சொல்றவர் அப்படின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்குன்னு நீங்க ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதுதான் மைண்ட் மேப்பிங், அதுதான் தாரண மாத்திருக்கா. ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு இடத்த நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா அது மறக்கவே மறக்காது. இது 15. 16வது ஔஷத சித்திகின்னு பேர். இந்த ஔஷத சித்திகிங்கிற விஷயத்துல தான் நாம பார்த்தது மருந்து. அதுல தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், ச்யவன மகரிஷியை பத்தி சொல்லி ஞாபகம் இருக்கோ? பிருகு, பிருகு பத்னி கியாதி, கியாதிக்கும் பிருகுக்கும் பிறந்த பிள்ளை சுக்ரன். ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சுக்ரனுக்கு இன்னும் 2 தம்பி பிறந்தா. அதை நான் நேற்று சொல்லலை. தாத்ரு விதாத்ருன்னு பேரு. அந்த தாத்ரு விதாத்ரு பரம்பரை மூலமாக வந்தவர் தான் மிருகண்டூன்னு ஒரு மகர்ஷி. அந்த மிருகண்டு பிள்ளை தான் மார்க்கண்டேயர். அப்போ பார்கவ குலத்தில் வந்தவர் தான் மார்க்கண்டேயர். ஆயிடுத்தா? இன்னொரு பத்னி சொன்னேன், புலோமான்னு பேரு. அந்த புலோமாக்கும் பிருகுக்கும் பிறந்த பிள்ளைக்கு தான் ச்யவனர்னு பேர். ச்யவனருக்கும் சுகன்யாக்கும் பிறந்த பிள்ளைக்கு தான் ததீச்சின்னு பேர். அந்த ததீச்சிக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் பிப்பலாதர்னு பேரு. அடுத்தது அதே ச்யவன மகரிஷிக்கு இன்னொரு பத்னி இருந்தா, ஆருஷின்னு பேர். அந்த ஆருஷி மூலமா வந்த பரம்பரையில தான் ரிச்சிகர்னு ஒரு மகான். ரிச்சிகர் பிள்ளை தான் ஜமதக்னி, ஜமதக்னி பிள்ளை தான் பரசுராமர். அதனாலதான் ஸ்ரீவத்ச கோத்திரக்காரா யாராவது இருக்கா? இப்போ உங்கள என்ன வரும் தெரியுமா? பார்கவ, ச்யாவன, ஆப்ளவான, ஔர்வ, ஜாமதக்னேய. கரெக்டா? இதுதான் அந்த பிரபரம். இப்ப நான் சொன்னது அப்படியே அந்த பரம்பரையா உங்களுக்கு கோத்திரமா மாறி எடுத்து பாருங்க. அப்படியே நீங்க என்ன கதை கேட்கிறீங்களோ அதுவே கோத்திரமா மாறிடும் உங்களுக்கு. அம்பரீஷன் யுவனாஸ்வன்னு சொல்லிட்டா யௌவனாஸ்வ, ஆம்பரீஷ, பிரபரான்வித, ஹரித கோத்திரஹான்னு வரும். இப்ப பாருங்க, ஒரு கோத்திரத்துக்கும் உங்களுக்கு அப்படியே ரிஷிகள் பேர் வந்துடுத்து. அப்ப இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுட்டா எதுக்கு கோத்திரம்? இப்ப இளைஞர்கள் என்ன கேட்கிறா, I'm saying அபிவாதே, I just want to know what it is being that for. அப்ப தாத்தா முதல்ல உபன்யாசம் கேட்கணும். யார் அந்த பேரனோட தாத்தா இருக்காரோ அவருக்கு முதல்ல தெரியணும் நம்ம கோத்திரம் என்ன, பிரவரம்னா என்ன, என்ன சூத்திரம், என்ன வேதம், எந்த ஷாக்கா, எந்த ஷர்மான்னு கேட்டுட்டார்னா அவர் அந்த பேரனுக்கு சொல்வார். இப்ப பேரனை தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை. இஃப் த தாத்தா இஸ் நாட் காக்னிசன்ட் ஆஃப் இட், do not blame the young ones when the older generation themselves are ignorant. நமக்கும் ஒன்றும் தெரியலன்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியலேன்னு நம்ம எப்படி குத்தம் சொல்றது? அதனாலதான் உபன்யாசம் நாளைக்கும் நாளைக்கும் வரணும். புரியுறதா? எல்லாத்துக்கும் நான் அதோட அதையும் சேர்த்து சொல்லிடுவேன். அதனால இது ஔஷத சித்திகி. இப்பதான் ச்யவனப்பிராஷ பத்தி நேற்று சொன்னோம். இந்த ச்யவனப்பிராஷ சாப்பிட்டா என்னங்கிறார். இப்ப டாபர் எனக்கு நிறைய ரூபா கொடுக்கணும். ச்யவனப்பிராஷ பிரயுக்தஸ்து விருத்தஹ சன் புனர்யுவா. இது சாப்பிட்டேன்னா நீங்க மறுபடியும் யங் ஆயிடுவேலாம். இப்பெல்லாம் ஆன்டி ரிங்கிள் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் பிஆர்பி போட்டுட்டு உங்களுக்கு புஷ் பண்ணுவா. அந்த சுருக்கமே தெரியாதான். அப்படியே அது பார்த்தேன்னா அவ்வளோ மாமாவுக்கு வயசே ஆகாது பாருங்க. அந்த ஆன்டி ரிங்கிள் ட்ரீட்மெண்ட் அதுதான் சொல்றா. சன் புனர்யுவா, you will get back to your youth. வர்ணஸ்வரோபேதஹ சஹி தீப்தகாயாம் அக்னிரா பவத் மேதாம் ஸ்மிருதிம் காந்திமனாம் ஆயத்வம் ஆயுஹு பிரகர்ஷம் பலமிந்திரியாணாம் ஸ்திரீஷு பிரகர்ஷம் பரமக்னி தீப்தம் வர்ண பிரசாதம் பவனானுலோம்யம் ரசாயனஸ்ய நர பிரயோகாத் லபேத ஜீர்ணோபி குட்டி பிரவேஷாத் ஜரா மிருத்யு தக்வா வபு பிரபேதே நவம் யதேஷ்டம் வயசாமனந்தம. ச்யவனர் பண்ண அந்த ச்யவனப்பிராஷுங்கிற அந்த லேகியத்தை சாப்பிட்டா என்ன பலன்னு மகாபாரதத்துக்கு அந்தர்கதமான ஹரிவம்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னேன். அவ்வளவு வசதியா இருக்கு. ஔஷத சித்திகின்னு பேர். இன்னைக்கும் திருவடியான ஹனுமான் ஓஷதகிரியை தான் சுமந்து கொண்டு செல்லும் போது ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய ஒரு சின்ன பகுதி விழுந்த மலைதான் ஔஷதகிரின்னு. இன்னைக்கும் திருவகீந்திரபுரத்துல தேவநாத பெருமாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன குன்று இருக்கு பாருங்க, அது அதுலேருந்து விழுந்த மலையா ஔஷதகிரின்னு பேரு. ஆனா இவர் எடுத்துட்டு போன ஔஷதம் ஸ்கின்னை நன்னாக்கும். ஆனா அந்த ஔஷதகிரிக்கு மேல இருக்கக்கூடிய பகவான் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். ஹயக்ரீவர்னு பேர். இன்னைக்கு திருவகீந்திரபுரத்துல போய் சேர்க்கிறேன். அது ஔஷத சித்திகி 16வது கலை. இப்போ இந்த 16 கலைகளும் சேர்ந்த கோஷ்டி தான் இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேர். அப்போ புத்திக்கு பிரயோகம் அதிகம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது புத்திக்கும் பிரயோகம் அதிகம், ரியாஸ். நார்த்தில் உருதுல ஒரு வார்த்தை உண்டு, ரியாஸ்ன்னு சொன்னா சாதனா, அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். பாட்டுன்னு கத்துண்டா ஏதோ டீச்சர் கிட்ட போனேன்,
வாரத்துல ஒரு நாள் போனேன், கத்துண்டேங்கிறதுல தினம் பாடிண்டே இருந்தால்தான் அந்த குரல் நன்னா மெழுகு ஏறும். அந்த நாட்டியம்ங்கிறது அந்த டைமண்டுன்னு ஒன்று சொல்லுவா. நீங்க அந்த இந்த அரமண்டி நிற்கும் போதோ அந்த மண்டி நிற்கும் போது கரெக்டா அந்த டைமண்ட் இருக்கணும், அந்த கை அந்த இடத்துல நிற்கணும், விரல்லாம் மடங்கி இருக்கணும், இந்த விரல் மேல போயிருக்கணும், கண்ணி இப்படி போகணும். நாட்டிய சாஸ்திரத்துல ஒரு ரூல், எந்த பக்கம் கை போறதோ அந்த பக்கம் கண்ணும் போகணும். இதுதான் நாட்டிய சாஸ்திரம். அப்ப எல்லாத்துக்குமே பிராக்டிஸ், டிராமான்னு இருந்தா அந்த அந்த இமோஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்கக்கூடிய கலைகள். 17வது கலை அதுதான் கீதம். கீதம்னு சொன்னா அந்த பாட்டு பாட பாட பாடதான் உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். ஒருவேளை இந்த இடத்துல கொஞ்சம் மென்மையா பாடலாமோ, அந்த இடத்துல ஒசத்தி பாடலாமோ, அந்த இடத்துல கிடுகிடுகிடுன்னு பாடலாமோ, இந்த இடத்துல இழுத்து பாடலாமா. சௌக்க காலம்னு பேரு சங்கீதத்துல. இப்ப தீட்சிதருடைய பெரும்பாலான கீர்த்தனை சௌக்க நீல இது ஒரு அனுபவம். சௌக்க காலத்துல பாடுறது. கச்சேரி முழுக்க இப்படியே பாடிட்டு இருந்தா எல்லாரும் எழுந்து போயிடுவா. அப்போ கதித்த மனத்தில் ஒரு திபதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவ, ஒரு தனி தவனத்தில் அழைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவ, அலகளி கதிரவன் ஒளியன இணையிரு. அவ சட்டுன்னு முழிச்சுப்பா, திரும்பி சௌக்க காலத்துக்கு போயிடணும். அப்படி மாத்தி மாத்தி இருக்கு பாருங்க. இதுதான் கீதம். கீதத்தை தனியா பாடிட்டு இருந்தா நன்னா இருக்குமா? அப்புறம் வாத்தியக்காரெல்லாம் என்ன சொல்லுவா, அப்போ வாத்தியம், உபவாத்தியம், உபபக்கவாத்தியம்னு இவ்வளவு வாத்தியங்களோட சேர்ந்து பண்றோம் இல்லையா. நாரதர் வீணையை மீட்டிருக்கார், சரஸ்வதி வீணையை மீட்டிருக்கா, சாக்தத்துல ராஜமாதங்கி அம்பாள் வீணையை மீட்டிருக்கா, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சிருக்கார், பெருமாள் சிவபெருமான் வந்து நாட்டியம் ஆடும்போது டமருவோட ஆடுறார், நந்திகேஸ்வரர் மிருதகம் வாசிக்கிறார், இவ்வளவு பெருமாள் வந்து சங்கூதினார். இவ்வளவு வாத்தியங்கள் இருக்குன்னா சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு வாத்தியத்துக்குமே உயிர் உண்டு. அதனாலதான் ஆயுத பூஜான்னு பண்ணும்போது இதெல்லாம் தான் வைக்கணும். நம்ம கிட்ட ரஃபேல் AK-47 வைக்க முடியும், நம்ம ஆத்துல இதெல்லாம் தான் வைக்க முடியும். இதுதான் வாத்தியம். 18வது கலை. அடுத்தது நாட்டியம். இந்த நாட்டியம்ங்கிறதுல நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம்னு 3ஆ பிரிச்சு லயம், தாளம், பாவம், அபிநயம்னு இவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து பண்றா. ஆனா ஏகமா ஆடினான்னு வச்சுக்கோங்க, ஒத்தரா ஆடுறா, ஆணோ பெண்ணோ ஆடுறானா. நாட்டியம்ங்கிறது ஷுட் பி டன் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். நீங்க 3 ரோல உட்காந்துட்டேன்னா தான் உங்களுக்கு அந்த அபிநயம் தெரியும். 20வது ரோல எவ்வளவு பெரிய கண்ணா இருந்தாலும் 20வது ரோக்கு தெரியவே தெரியாது. அப்ப நாட்டியம்ங்கிறது அதனால தான் அந்த காலத்தை 4 கால் மண்டபத்துல ஆடுறதுன்னு வச்சுப்பா. இல்ல ஆம்பி தியேட்டர்னு ஒரு எஃபெக்ட் சொல்றோம் பாருங்க. கோவில்கள்ல எல்லாம் நாட்டியம் இருக்கும். ஒரு கோவிலுக்குள்ள போனா ஒரு 1000 கால் மண்டபத்துல கச்சேரி ஓடிட்டு இருக்கோம், இந்த காயத்ரி மண்டபத்துல வேதம் சேவிச்சுட்டு இருப்பா, அந்த இடத்துல நாட்டியம் ஆடிட்டு இருப்பா, ஒரு இடத்துல ஒருத்தர் பிரவச்சனம் சொல்லிட்டு இருப்பார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா நம்பிள்ளை தான் காலக்ஷேபம் சாதித்த கல் தூணு இருக்கும். அவர் காலக்ஷேபம் சாதிப்பான அந்த தூண் இன்னும் இருக்கும். ஒரு இடத்துல வந்து தாயார் 5 குழி 3 வாசல் கிட்ட இந்த கச்சேரி நடக்கிறதுன்னு சொல்லுவா. அப்போ ஒரு கோவிலுக்குள்ள போனா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுங்கிறது அந்த இடத்துல வந்துடும். இப்ப நமக்கு என்ன எடுத்து, கூட்டம் ஜாஸ்தியா எடுத்து, காது கேட்க மாட்டேங்கிறது, எஃபெக்ட் வேணுமா இருக்கு, அப்படியே இதெல்லாம் கொண்டு ஆடிட்டோரியம்ல வச்சுட்டோம். கோவில்ல நடக்க வேண்டியதுதான் நான் இப்ப சொல்றது. பிரவச்சனமாகட்டும், காலக்ஷேபமாகட்டும், பாட்டாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாம் கோவில்ல பண்ணிட்டு இருந்தோம். அது அப்படியே இங்க கொண்டு வச்சுட்டோம். ஏன்னா இன்னொன்னு, கல்லு தரையில ஆடுறது கஷ்டம் தெரியுமோ, இந்த மாதிரி சாஃப்ட் இடத்துல ஆடினாதான் நன்னா இருக்கும். அதெல்லாம் கொண்டு இங்க வச்சுட்டோம். இதெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். நிருத்தியம். 20வது நாடகம்னு பேரு. இந்த நாடகத்துல ஸ்ருங்காரத்தை பேஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு, ஒரு துஷ்யந்தனுக்கும் சகுந்தலைக்கும் உண்டான காதல், புரூரவசுக்கும் ஊர்வஷிக்கும் உண்டான காதல் தான் விக்ரமூர்வஷியம், மாலவிகாக்கும் அக்னிமித்ரனுக்கும் உண்டான அந்த காதல் தான் மாலவிகாக்னிமித்ரம், மாலதி மாதவம். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அபிஜான சாகுந்தளம், விக்ரமூர்வஷியம், மாலவிகாக்னிமித்ரம், மாலதி மாதவம், வேணி சம்ஹாரம், அபிஷேக நாடகம், பிரதிமா நாடகம், ஊரூபங்கம், கர்ணபாரம், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நாடகங்கள். ஒரு நாடகத்துல எப்படி அந்த காலத்துல ரொம்ப அனுபவிச்சா. அப்ப கீதம், வாத்தியம், நிருத்தியம், நாடகம், நான் சொல்றதெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். புத்தியும் தேவை, அங்கங்களும் தேவை. பாட்டுனா அந்த குரல் அப்படி இருக்கணும், நாட்டியம்னா கையும் காலும் அசையணும், நாடகம்னா அந்த ஆக்ஷன் தெரியணும், வாத்தியம்னா கையும் காலும் நன்னா பேசணும். அதுதான் இது 4. 5வது வாச்சனம். இந்த வாச்சனம்னு வரும்போதுதான் நாரதரை பத்தி அழகான ஒரு வார்த்தை. பகவான் அந்த நாரதரை பத்தி, வாச்சனம்ங்கிறது உலகம் முழுக்க போய் கத்துண்டதை பிரச்சாரம் பண்றது. அந்த காலத்து பெரியவாள்லாம் எப்படின்னா, நீ அந்த குருவை தேடி போனோம். You have to take all the efforts to go to a guru, reach out to a guru and serve that guru.
இப்போ அப்படி இல்லை, குரு ஆன்லைன்ல வரா, ரொம்ப சௌலபியம் ஆயிட்டா குருலாம். கத்துண்டா போறோங்கிறதுக்காக அந்த ஆன்லைன்ல வரா, அவ சிடி போடுறா, எல்லாம் பண்றா. அப்போ ஒரு குரு கிட்ட போகணும், ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணும்னா முதல் முறையா தான் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுங்கோ, கோவில்ல மூலவர் நகரவே மாட்டார், அவருக்கு சௌலபியம் கிடையாது, எல்லாரும் என்ன வந்து சேவிக்கட்டும். ஆனா உற்சவருக்கு அந்த எண்ணம் இல்லை, நான் அவ வீட்டை தேடின்னு போறேன்னு பவனியாக வந்து நம்ம மண்டகப்படி இருந்து நம்ம பெருமாளை வரவேற்கிறோம். அப்ப நம்மளை தேடின்னு அவர் வரார். மூலவருங்கிறது அந்த காலத்து குரு, உற்சவருங்கிறது நம்மளை தேடின்னு வர இப்ப ஆன்லைன் குரு. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இதுலயும் தெரிஞ்சதுனால வாச்சனம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ, தேவர்ஷிகளில் நான் நாரதனாக உள்ளேன் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணனுடைய வாக்கு அர்ஜுனனை பார்த்து வாச்சனம்னு பேர். அப்ப கீதம், வாத்தியம், நிருத்தியம், நாடகம், வாச்சனம். திரும்பி திரும்பி பேரு சொல்லிட்டு கேளேன்னா, உபன்யாசம் விட்டுட்டு போகும்போது, நீங்க முடிச்சுட்டு போகும்போது இந்த வார்த்தையெல்லாம் உங்க மனசுல ஏறி இருக்கணும். நீங்களே மனசுல நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தால்தான் தாரண மாத்திருக்காவே ஒழிய கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டா அந்த தாரண மாத்திருக்கா மட்டும் இருக்காது, பாக்கி எல்லாம் வந்துடும். அதனால 21வது கலை வாச்சனம். 22வது இந்திரஜாலம்னு பேர். நேற்று அடியேன் கொடுத்த திருஷ்டாந்தம் என்ன? அந்த மாரீச்சன் என்கின்றவன் ஒரு மானாக சென்றான். அந்த மான் முழுக்க உடம்பு திருமேனி முழுக்க ரத்தினங்கள், சீதையின் மனதை போய் கவர வேண்டும் என்று நினைத்தான். அப்படிங்கிறது ஒரு இந்திரஜாலம். அதே ராமாயணம் பாகவதத்துல நிறைய இந்திரஜாலங்கள் வரும். இந்திரஜித்து லக்ஷ்மணனோடு போரிடும் போது இந்திரஜாலத்தை தான் போரிடுவான். சட்டு இங்க மறைஞ்சு விடுவான், அங்க வந்துடுவான். அது ஒரு எஃபெக்ட், ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட்னு கொடுப்பான். 2. 3வது ஜராசந்தன் எப்போது என்னுடைய பெண்களான அஸ்தி பிராப்தியை கண்ணன் கிருஷ்ணன் அவனுடைய மாத்துலனான என் மாப்பிள்ளையான கம்சனை கொன்று விட்டானோ அந்த மதுரா நகரத்தின் மீது நான் போர் தொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு முகமது கோரி மாதிரி ஒரு தடவையும் வந்தான். பெருமாள் பார்த்தார், இந்த பெருமை இவனை வதம் செய்ய வேண்டிய, இந்த மகத தேசத்தை சார்ந்த ஜராசந்தனை வதம் செய்ய வேண்டிய பொறுப்பை நான் வாயுபுத்திரனான பீமனுக்கு கொடுக்க போறேன். அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சார். தனியா யாருக்கும் தெரியாம ஆன்லைன்ல கிரிப்டிக் கோடை வச்சு விஸ்வகர்மாவை வச்சு குஜராத் ஆஃப் த கோஸ்ட்ல ஒரு ஐலண்ட் வாங்கி அந்த ஊர்ல ஒரு தனி தலைநகரியை கட்டி அதுக்கு துவாரகான்னு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட் வாங்கி, ஏன்னா தீவுனா ஒரு பாஸ்போர்ட் வாங்கணுமே, அதனால அது பாஸ்போர்ட் வாங்கி வச்சு எல்லாருக்கும் பாஸ்போர்ட் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆதார் இதெல்லாம் வச்சு என்டர் பண்ணி அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்லாம் அவர் முடிச்சுட்டு, இதெல்லாம் அந்த மதுராவாசிகளுக்கே தெரியாது. அதுகள்லாம் ராத்திரி ஒரு நாள் படுத்துண்டதோடு சரி கார்த்தால எழுந்து பார்த்தா இவ தனி ஊர்ல இருக்கா. சின்ன ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு, பம்பாய் வீடு மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ என்ன 3 BHK வித் 2 பால்கனிஸ் வந்துடுத்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளோ பெரிய வீடு நம்மள்தா இல்லையே, ஆனால் இது கனவும் இல்லை நினைவா இருக்கேன்னு கிள்ளி பார்த்துண்டா. ஸ்திரீகள்லாம் போய் கண்ணாடி எதிர்க்க போய் நின்று பார்த்தா புடவை தலைப்பு மாறி இருக்கு, குஜராத்துக்கு வந்திருக்கா. அதனால கேசே ஹோன்னு வாய் திறந்தா அது கேம்சோன்னு ஆயிடுச்சு. அதனால அப்படி இது ஒரு இந்திரஜாலம். அப்போ ஒரு மேஜிக்கை வச்சு பண்றதுங்கிறது இந்திரஜாலம். அதுதான் 22வது கலை இந்திரஜாலம். 23வது ஹஸ்த லாகவம்னு பேர். கை, டெக்ஸ்டரிட்டி ஆஃப் தி ஹேண்ட்ஸ். எப்படி சவ்யசாச்சியா 2 கையிலும் தன்னுடைய வில் ஆயுதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் அர்ஜுனன். ஒரு ஆத்துல கரிகாயை திருத்தி கரமேது பண்ணணும்னாலும் 2 கையும் வச்சு பண்றோம். அப்ப டெக்ஸ்டரிட்டி ஆஃப் போத் த ஹேண்ட்ஸுங்கிறது இருக்கணும். அதுதான் ஹஸ்தலாகவம். 24வது கலை. இப்போ நம்ம இந்த 23வது கலை ஹஸ்தலாகவத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப சாதாரணமா சொல்லி விட்டுட்டேன். ஆத்துல ஒரு கை ஃப்ராக்சர் ஆகும்போது தான் அது தெரியும். If you have the dexterity of hands, you wouldn't feel the fractured hand. ஒரே கையில பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்கோ, அந்த கை உடஞ்சுடுத்துனா கை உடஞ்சா மாதிரி அப்பதான் தெரியும். இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்வா, கை உடஞ்சா மாதிரி இருக்குன்னு மனுஷால பார்த்து சொல்வா, அப்பதான் நிச்சயமா கை உடஞ்சா மாதிரி இருக்கும். 23வது கலை ஹஸ்த லாகவம்னு பேரு. 24வது கலைக்கு இப்போ பிரவேசம் பண்ண போறோம். அதுதான் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிற டாபிக். இவ்வளவு கொடுத்தாச்சு. ஏன்னா தினம் ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. சூத்திர கிரீடான்னு பேரு. சூத்திரம்னு சொன்னா கயறுன்னு அர்த்தம். சூத்திரம்னா கயிறு, மாலை கயிறு. சூத்திர கிரீடானா ஒரு கதையே
சூத்திரங்கள் வச்சு பொம்மைகளை வச்சு சொல்றது. அதுக்குதான் பப்பெட் ஷோன்னு பேர். இன்னைக்கும் கிராமப்புறங்களில் ரொம்ப அழகா ராமாயணம், பாகவதம், பாரதம் எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டு சே. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நான் ஒரு கிராமத்துல போய், திருவண்ணாமலை பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம், அங்க போய் உட்காந்துன்னா பிரம்மசூத்திரத்துல அதாவது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்லியிருக்கா, அதுல அத்தன்னு சொன்னா ஒத்தரம் கேட்க மாட்டான். நம்ம எந்த ஆடியன்ஸ்க்கு சொல்றோம், நம்மளுடைய எண்ணம் அந்த கருத்து போய் சேரணும்னா நம்ம தான் டெக்னிக்கை மாத்திக்கணும். யூ கேனாட் யூஸ் த சேம் டெக்னிக். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விதமா பேசுறேன், இதே அடியனுடைய பேச்சை நீங்க பெங்களூர்ல வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இதே பெங்களூர்லயே பசங்குடியில நான் பேசினது ஒரு கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஒயிட் ஃபீல்ட் பக்கம் நிறைய ஐடி பீப்புள் இருக்கிற இடத்துல சொன்னா என்னுடைய திருஷ்டாந்தங்களை ஐடி பேஸ்டா இருக்கும். இப்ப நார்த்ல கொண்டு விட்டேன்னா நான் ரொம்ப இந்த சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னேன்னா அவளுக்கு தெரியாது. அப்ப அவளுக்கு வந்து துளசி ராமாயணத்திலேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம் பாருங்க. இப்ப கிராமப்புறங்களில் சென்று நம்ம ராமாயணத்தை கொண்டு போகணும்னா நம்ம முதல்ல கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுர அக்ஷரம் அப்படின்னு ஒரு கதை சொல்றேங்க. உபன்யாசம் சொல்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நான் பம்பாயில இருந்தபோது 2010 எனக்கு மைக் அரேஞ்ச் பண்ணுறவர் மாட்டுங்கால என்ன பண்ணிவிட்டார், சார் இந்த சண்டே அன்னைக்கு கார்த்தால நீங்கள் ஒரு இடத்துல வந்து உபன்யாசம் சொல்லணும், வரீங்களான்னு கேட்டார். ஓ வந்துடலாம்ப்பா, அது எந்த இடம் கூட நான் கேட்டுக்கல. கார்த்தால எனக்கு கார் அரேஞ்ச் பண்ணார், கூட்டுன்னு போயிட்டார். போய் இறங்குறேன், அது தாராவி. தாராவியில் ஒரு 500 தமிழ் மக்கள் சேர்ந்துட்டா. நான் அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு வந்து சாத்துமுறை ஆச்சு, பஜனை சமாஜ் மாட்டுங்கால. நான் பாசுரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு எப்போவுமே இப்படி பேசுகிற மாதிரி பேசிட்டேன். நானும் முதல் 10 நிமிஷம் சொல்றேன், பெரியவாச்சான் பிள்ளை இதை பாசுரத்துல இப்படி எடுக்கிறார், அதுல எடுக்கிறார். ஆத்தர் கவனிக்கல. ஒரே சத்தம், குழந்தை அழறது, ஓடி அங்க போயிட்டு இருக்கு, பெரியவாள்லாம் அந்த பக்கம் போறா, ஒருத்தர் பொறி சாட்டுன்னு இருக்கார். 500 பேரு, நமக்கா 10 நிமிஷம் ஆயிடுது, நமக்கு என்ன நம்ம பார்த்த ஆடியன்ஸே வேற, நம்ம எப்படி இப்ப சொல்றது? நானும் ஒரு 10-15 நிமிஷம் மனசை போட்டு குடஞ்சுட்டேன். எப்படி பெரியவாச்சான் பிள்ளை 2ஆம் பாசுரம் தொடங்கி 3ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் இப்படி எடுக்கிறார், ஆண்டாள் இப்படி சாதிக்கிறா, என்ன ஆத்தர் ஒண்ணு கவனிக்கல. சரி என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆண்டாளை பத்தி சொல்லணும்னு இவ சொல்லிவிட்டார். அப்பதான் வாரணமாயிரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆண்டாளை பத்தி தானே சொல்லணும். இந்த வாரணமாயிரம்ல இருந்து சூர்யா நடிச்ச ஒரு பாட்டை பாடிவிட்டேன். அப்படியே எல்லாரும் நிசப்தமா உட்கார்ந்துட்டாங்க. இது எந்த படத்துல வருது தெரியுமான்னு கேட்டேன். அப்படியே விசில்லாம் அப்பவே அடிச்சா. இப்ப நீங்க இந்த வருஷம் தான் விசில் அடிச்சிருக்கேள், அவ அப்பவே அடிச்சுட்டா. அவ சொன்னா இது நம்ம தலை சூர்யா படம். அந்த சூர்யா படம் வாரணமாயிரம் இருக்கு இல்லையா, அது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில இருக்குன்னு சொல்லிட்டு அவளை உட்காத்தி வச்சு 1.5 மணி நேரம் நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு. இதெல்லாம் டெஸ்ட் ஃபார் அன் உபன்யாசகா. எவ்ரி ஆடியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சட்டுன்னு ஒரு கொலம்பஸ்க்கு போகும்போது ரோட்டரி கிளப்ல வந்து பேசுங்கன்னு நிறைய ரோட்டரி சாப்டர்ஸ்ல பேசியிருக்கேன். அங்க போனா ஃபுல் ஒயிட் அமெரிக்கன்ஸ். இவ ராமாயணத்தை பத்தி சொல்லுங்கிறா. நான் எங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்கணும்னே தெரியல. இப்போ வந்து நம்மளான நான் சொல்லுவோம், தசரதர் ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் இப்படின்னு இருப்போம். அவளுக்கு ராஜாவும் தெரியாது, ரத குஞ்சர். ஆனா நான் போன சமயம் எப்படி ஆயிடுச்சுன்னா 2G முடிஞ்சு போனேன். அதனால அவளுக்கு அந்த முதல் வார்த்தை ராஜா தெரிஞ்சிருந்தது. ராஜா தசரதோ நாம ரத குஞ்சரவாஜிமான் அப்படின்னு அந்த ராஜா மட்டும் தெரிஞ்சிருந்தார், ரத குஞ்சர தெரியல. எதுக்குன்னா அந்த சமய நிகித கூமாட்டலாடனே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணுங்கிறது மட்டும் இல்லை அர்த்தம், சமயத்தை பார்த்து பேசணும்னு அர்த்தம். அதனால இப்ப டைம் ஆயிடுது. ஸ்ட்ரிங்ஸ், அதாவது இந்த பப்பெட் ஷோல எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு ஒரு கதை சொல்றாளோ அதுதான். அது மட்டும் அர்த்தம் இல்லை, இது ஒரு சாமானியமான அர்த்தம். ஒரு ஜனங்கள் ரசிக்கக்கூடிய பப்பெட் ஷோவை பத்தி மட்டும் சொல்லலை. இன்னைக்கும் நீங்க தெலுங்கானா பக்கம் போனீங்கன்னா செரியால் அப்படின்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு. அந்த செரியால் பெயிண்டிங்கை வச்சு பொம்மைகள் பண்ணி பப்பெட்ஸ் பண்ணுவா. இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். சூத்திரம்னா கயறு, சூத்திரம்னா மாலைனா மாலையால தொடுத்ததுதான் நம்ம வாழ்க்கை. ஒரு திரைவர்ணிகனா இருக்கக்கூடியவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபாசனம் பண்றதுக்கு தகுதியே ஒரு கயரை போட்டுதான் வருது. அது உபநயனம். ஒருவேளை அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்து விட்டால் அவர்களுக்கு மாங்கல்ய சூத்திரம், அதுவும் ஒரு கயறு.
எல்லாமே பாருங்க கயரோட சம்பந்தப்பட்டு தான் வந்துருக்கு. அதே சுவாமியோ அந்த பெண்ணோ விஷயங்கள் நன்னா கிரகிக்கணும் அப்படின்னா நம்ம சாஸ்திர ஞானம் வருவதும் சூத்திரங்கள் மூலமாகத்தான். அது ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். கபிலர்னு ஒரு மகர்ஷி, அவரை தான் நம்ம பெருமாளுடைய அவதாரமா கொண்டாடுறோம். மகர்ஷி கபில ஆச்சாரியா கிருதஜ்ஞோமே தினீபதி. அந்த கபிலர் சாங்கிய மதத்தை கொடுக்கும்போது சாங்கிய சூத்திரங்களா கொடுத்திருக்கார். சூத்திரம்னா a cryptic line. It will be an aphorism or a postulate. ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணி புரிஞ்சுக்கிறேள் அப்படிங்கிறதுல தான் அந்த சித்தாந்தம். அப்ப சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகாச்சாரியராக இருந்த கபிலர் கொடுத்த சூத்திரங்கள் தான் சாங்கிய சூத்திரம். 6 அத்தியாயங்கள், 527 சூத்திரங்கள். அப்ப கபிலருடைய மதம் சாங்கிய மதத்துல 6 அத்தியாயங்கள், 527 சூத்திரங்கள், சாங்கிய சூத்திரங்கள். 2வது கௌதமர்னு ஒரு மகர்ஷி, கௌதம அக்ஷபாதர்னு பேர். அவர் வளர்த்த மதத்துக்குத்தான் நியாய மதம்னு பேர். அந்த கௌதமர் வளர்த்த நியாய மதத்தில் இருக்கக்கூடிய நியாய சூத்திரங்கள் 5 அத்தியாயங்கள், 528 சூத்திரங்கள். அடுத்தா 3வது கணாதர்னு ஒரு மகர்ஷி. அந்த கணாதர் கொடுத்த மதத்துக்கு வைசேஷிகம்னு பேர். அந்த வைசேஷிக மதத்தை வளர்த்த கணாத மகர்ஷி கொடுத்த சூத்திரங்கள் 10 அத்தியாயங்கள், 370 சூத்திரங்கள். அடுத்தது வியாக்கரணம், கிராமர். அந்த கிராமர் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பாணினி அப்படின்னு ஒரு மகர்ஷி இருந்தார். அவர் கொடுத்த அந்த வியாக்கரணத்துக்கு தான் பாணினிய வியாக்கரணம். அஷ்டாத்தியாயின்னு பேர். அந்த 8 அத்தியாயங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த சூத்திரங்களின் கணக்கு 3959. இது வியாக்கரணம் ஆச்சா. அடுத்தது பதஞ்சலி. இப்போ இருக்கு ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டே. அந்த பதஞ்சலிங்கிற மகான் கொடுத்தது தான் யோக சூத்திரம். அது 4 அத்தியாயங்கள், 196 சூத்திரங்கள், 196 சூத்ராஸ் யோக சூத்திரம். அது அடுத்தது பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற வேதத்தின் முதல் 3 பாகங்கள் இணைந்து சேர்ந்ததுதான் கர்மகாண்டம். கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை விசாரம் பண்ணணும்னு ஜாபாலிங்கிற மகர்ஷி கொடுத்ததுதான் பூர்வ மீமாம்சா. அது 12 அத்தியாயங்கள், 2621 சூத்திரங்கள். வேதத்துக்கு கடைசி பாகமானதுதான் வேதாந்தம் என்கின்ற உபனிஷத். உபனிஷத் சாரமான அந்த ஞான காண்டத்துக்கு சாரமா எழுதிய அந்த சூத்திரத்துக்கு தான் பிரம்மசூத்திரம்னு பேரு, வேதாந்த சூத்திரம். அதை கொடுத்தவர் வேதவியாசர் என்கின்ற பாதராயணர். 4 அத்தியாயங்கள், 545 சூத்திரங்கள். அதை தவிர்த்து ஸ்ரௌத சூத்திரம், கிருஹ்ய சூத்திரம், தர்ம சூத்திரம். இந்த சூத்திரங்கள்லாம், இந்த மாலை, இந்த கயரெல்லாம் தெரிஞ்சுண்டாதான் ஒருத்தருக்கு வித்வான் அந்த காலத்துல பேர் கொடுப்பா. எப்போ சுவாமி இப்போ நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னா இதுதான் வித்வான். அப்போ சூத்திரங்கள்னா கயறு மட்டும் இல்லை, நமக்கு ஞானம் கிடைக்கக்கூடிய சாங்கியம், மீமாம்சா, நியாயம், வியாக்கரணம், யோக, உத்தர மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, சுல்ப சூத்திரங்கள் எல்லாமே கயராதான் இருக்கு. வாழ்க்கையை மோட்சத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய கயர் இது. திருமங்கல்ய சூத்திரமும் இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிட்ட மாமாவே மோட்சமும் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த மாங்கல்ய சூத்திரமும் அந்த மாதிரி ஒரு ப்ரஹஸ்பதியை கல்யாணம் பண்ணிவிட்டா மோட்சத்துல ஒரு அபிலாஷை உண்டாயிடுறது இல்லையா? அதனால அதுவும் சூத்திரம் தான் பேரு. இது 24வது கலை. அப்போ பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுங்கிறது 8 கலைகள். இன்டெலெக்சுவல் ஆர்ட்ஸ் 16, பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் 8, 16 8 சேர்ந்து உங்களுக்கு 24 ஆயிடுது. கரெக்டா? 24 64 போச்சுன்னா பாருங்க, இன்னும் 40 முடிக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு, நாளைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அதை நான் இப்போ பிளான் பண்ணணும். எப்படி பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பாகம் இருக்கு. இந்த பாகத்துக்கும் அடியேனுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லை. ஆனா நான் சொல்லி ஆகணும். ஸ்போர்ட்ஸ். இதான் நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கே ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறோம். அதனால ஒரு இடத்துல உட்காந்துண்டா அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேன்னு எங்க ஆத்துல சொல்வா. நீ அசைய கூட மாட்டேங்கிற, முன்னாடி பிரசாதத்தை தான் அம்சம் கூட பண்ணிவிடலாம் உனக்கு, அந்த அளவுக்கு இருக்கும். சரி, இப்ப பார்க்கலாம். இப்ப ஸ்போர்ட்ஸை பத்தி நான் சொல்லி ஆகணும். 64 முடிக்கணும்னா அது வரணுமே. 25வது கலை கஜாஸ்வ ரத கௌசலம். அந்த காலத்து யுத்தங்கள்லாம் were deploying elephants, horses and chariots. அதனால கஜாஸ்வ ரத கௌசலம். அஸ்வத்தின் மீது ஒருவர் போராளி, ஒரு ஆணையின் மீது பவனி வரக்கூடியவர், ரதம். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்துதா சார்னா, ஃபர்ஸ்ட் ராமாயணம். தச ரதம் தான் அவனுக்கு பேரே.
தன்னுடைய ரதத்தை 10 திக்குகளிலும் செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்த மன்னன். அவனுக்கு இயற்பெயர் தர்மராஜா. அவன் அயோத்தியா காண்டத்துல வால்மீகி சொல்லும் போது அவனுடைய பேரே தர்மராஜா. ஆனா பின்னாடி காரண பெயராக வந்ததுதான் தசரதா. பிகாஸ் he was so very dexterous, extremely skilled in driving his chariot. அந்த ரதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்த மாமன்னனுடைய பெயரே தசரதன். ரெண்டாவது, இது ஒன்று கேட்பா இல்லையா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்காஸ்ட்க்கு போகிறோன்னா, we would like to ask you one question. In Hinduism, were women driving? Yes, 3 women who had international driving license. ஒன்னு தசரத பத்னி கைகேயி, இன்னொன்னு அர்ஜுனனுடைய வைஃப் சுபத்ரா, இன்னொன்னு கிருஷ்ணருடைய பத்னி சத்யபாமா. அதனால சம்பராசுரனோட வைஜெயந்தில யுத்தம் பண்ணும்போது தசரதனுக்கு சாரதியாக இருந்தவள் கைகேயி. நரகாசுரனை பிராக்ஜோதிஷபுரத்துல யுத்தம் பண்ணும்போது பெருமாளுக்கு சாரத்தியாக இருந்தவள் சத்யபாமா. இதுல சுபத்ராவோட கதை ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அர்ஜுனனுடைய அம்மாவும் கிருஷ்ணருடைய அப்பாவும் ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அதனால அந்த காலத்துல கசின்ஸ்குள்ள மேரேஜ் உண்டு. சுவாமி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்காதா, அது என்னவோ பண்ணிட்டு போறா. அபிமன்யு நன்னா இருந்தான். ஸோ இப்போ என்னன்னா, அது ஒரு கல்யாணம். ஆனா அந்த கல்யாணம் நடந்தது சுவாரஸ்யம். அர்ஜுனன் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சுபத்ரா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எழுதி கடுதாசிலாம் ஒன்றும் எழுதலை. ஆனால் சுபத்ராக்கு எப்போவுமே கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய ஜெர்சியை தான் ரூம்ல வச்சுன்னு இருப்போம். அதனால ராயல் சேலஞ்சர்ஸ் எங்கள் ஊர் அதுதான். அதனால இந்த வருஷம் நாங்கள் ஒரு வாட்டியும் இந்த ஈசாலா கப்பு நமதே, ஈசாலானோ கப்பு நமதேன்னு நாங்கள் மாட்டிட்டோம். இந்த வருஷமும் எங்களுது தான் மாட்டிட்டோம். அதனால அவள் எப்போவுமே அர்ஜுனே நினச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ளே என்ன ஆயிடுத்து, பலராமர் துரியோதனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார். நான் என் தங்க சுபத்ராவும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இதை சகுனி துரியோதனனை விட்டு கேட்க சொன்னான். ஏன்னா சகுனிக்கு என்னன்னா, பிற்காலத்துல யுத்தம் ஏற்பட்டா Krishna should be bound to support us. The only way we can tie him up is when his sister is married to us. அதனால பண்ணணும்னு நினைச்சா பலராமர் சத்தியம் கொடுத்துட்டு வந்துட்டார். கிருஷ்ணர் கண்டுக்கவே இல்லை. இது நினைச்சார், இது எலெக்ஷன்ல கொடுத்த ப்ராமிஸ் மாதிரி நம்ம மாற்றிடலாம், அதனால இது நிறைவேற்றணுங்கிற அவசியக்கத்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டார், அர்ஜுனன் பிராயஷ்சித்தார்த்தமா போயிருக்கான் தீர்த்த யாத்திரை. அதாவது யுதிஷ்டிரனும் திரௌபதியும் அந்தப்புரத்துல இருக்கும்போது அவனுடைய காண்டீவத்தை எடுக்கிறதுக்கு ஹி பார்ஜஸன் கதவை திறந்து உள்ள வந்துடுறான். அப்படி ஒரு பத்தி பத்னி இருக்கும்போது இப்போ எல்லாரும் அவ குழந்தைகளுக்கு ஆத்துக்கே இப்போ நீங்கள் போறேள், ஒரு ஆத்துக்கு போறேள், உங்க பொண்ணு பிள்ளை இருக்கா, பேரன் பேத்தி இருக்கான்னா அந்த ரூம்ல எல்லாம் நீங்க நாக் பண்ணிட்டு கேன் ஐ கெட் இன், இல்லாட்டா அது திட்டம். உங்க பேரன் பேத்திலாம் சும்மாவே இருக்காது, உள்ள போய் திட்டம், யூ டென்ட் ஈவன் ஆஸ்க் அப்படிங்கும். அதனால கதவை தட்டிட்டு வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திர வாயின்னு ஒரு திருப்பாவை பாடிட்டு உள்ள போறேள். அப்போ யூ ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன், உள்ள வரலாமான்னு கேட்குறேள். ஒரு ஆத்துல நான் தங்கியிருந்தேன் கல்கட்டாவில், அவன் உபன்யாசம் எனக்கு இருக்குது, அவள் தங்கியிருந்தேன். ராத்திரி நான் அவளோட பத்னியோட பேசி முடிச்சுட்டு ரொம்ப ஆசையாக இருந்தா எடுத்து நான் கொஞ்சம் உள்ளே போய் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு ஹாலுக்கு வந்தேன். மாமா மாமி அப்படி பேச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. மாமா ஒன்று பேசலை, மாமி அப்படி பேசாதீங்க, இதில் இப்படி தப்பு இருக்குது அப்படிங்கிறா. எனக்கு உடனே மாமா மாமி ஏதாவது நாடகசாலையில் இருக்காளோ என்னவோ, நாளைக்கு ஏதோ இது. அப்போ நான் சும்மா மாமா மாமி ரொம்ப ஃப்ரீயாக என்னோட பழகுவா. மாமா நீங்கள் 2 பேரும் இப்படி டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, நாளைக்கு எங்கள் பொண்ணோட ஃபோனில் பேசணும், அவகிட்ட என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாதுங்கிறத நாங்கள் ஒரு பார்த்து, அதாவது சொந்த புத்திர புத்திரியோட என்ன பேசலாம் பேசக்கூடாதுங்கிறதுல இப்போ ரிஹர்சல்லே நடக்கிறது. மாமா மாமி சொல்ல இப்படி கேட்டா அவள் ஃபோனை வச்சுருவா, அப்படி கேட்காதீங்க அப்படி கேளுங்க அப்படின்னு அப்படி மாற்றி சொல்கிறா. நீங்கள் ஏதாவது துடுக்கு, அதாவது ஒரு ரூம்குள்ளே நுழையணும்னா கதவை தட்டணும். அவளோட ஒரு யூஎஸ்ல நான் சொல்லுவேன் அடிக்கடி, முதல் தடவை இப்போல்லாம் நான் என்ன பழகிட்டேன்னா, முதல் தடவை போகும்போது ஒரு குழந்தை தீர்த்தம் கொண்டு கொடுத்துட்டு குடிச்சு முடிச்சுட்டேன் வச்சுட்டு, அது அங்கேயே நின்றுருக்கு. ஏன்னு கேட்டால் இன்னும் தேங்க்ஸ் சொல்லலையாம், அது வாங்கிக்காம போக மாட்டேங்கிறது. அப்புறம் நான் தேங்க்யூப்பா அபிவாதையை சொல்லி அதுக்கு நமஸ்காரம் பண்ணி அது பண்ணோன்னா அது போச்சு. அதனால தேங்க்ஸ் சொல்லணும், ரூமுக்கு முன்னாடி கதவை தட்டணும், என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சு பேசணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. என்ன எடுத்து அந்த அர்ஜுனன் அந்தப்புரத்துக்குள்ள போயிட்டான். ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேனே, பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு தீர்த்த யாத்திரை போனான். அப்ப கிருஷ்ணர் சொன்னார், நீ ஏதோ இவன் தீர்த்த யாத்திரைன்னு ஒரு போற இடத்துல கல்யாணம் பண்ணிவிட்டான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு வரும்போது கிருஷ்ணர் சொல்லிட்டார், மெசேஜ் பண்ணிட்டார், மேக் அ டீடூர், கம் டு குஜராத் அண்ட் கோ. தட்ஸ் அ பிட் லாங்னு சொன்னா அர்ஜுனன், கீப் குவைட் அண்ட் கம். அவ்வளவுதான். அர்ஜுனன் போனான், அதுக்கு அவ்வளோ ஷேவே பண்ணிக்கல. போற இடத்துலலாம் எங்க பார்பர், அதனால பெரிய தாடி பெரிய சிக்கையெல்லாம் வச்சுனோன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார், இனிமேலே உன் பேர் அர்ஜுனானந்தா.
அதனால பெரிய போஸ்டர்லாம் போட்டுட்டா, சுவாமி அர்ஜுனானந்தாஜி ஹஸ் கம் டு குஜராத், லெட்ஸ் வெல்கம் ஹிம்னு சொல்லிட்டு வெல்கம் கமிட்டியில எல்லாரும் பூவெல்லாம் தூரா, மஹராஜ் அப் ஆயே தஷ்ரீஃப் ரக்கியே ஃபர்மாயே எல்லாம் சொல்றா. அதுக்குள்ள கிருஷ்ணர் என்ன சொல்லிவிட்டார், உமக்கு எல்லாம் விருந்தோம்பல் பண்ணணும்னா என் தங்க சுபத்ராவை உங்களுக்கு பணிவிடைக்கு போட்டுடுறேன்னு விட்டார். அர்ஜுனுக்கு அப்பதான் ஓ சுபத்ரா போல, சுபத்ரா இது பெரிய அர்ஜுனானந்தா சுவாமின்னு வச்சுட்டு தினம் சேவிச்சு அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சு ஒரு நாள் இலை போட்டு தோக்லா ஃபாஃப்டா கான்வி டேப்லா சுந்தா உந்தியோ எல்லாம் ஒன்று ஒன்றா வைக்கிறா. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சுவாமிஜியை. அவர் இது தோக்லாவும் நன்னா இருக்கு, வச்ச கையும் நன்னா இருக்குன்னு விட்டார். ஐயோ இது யாரு, ஏ கே ஹே அர்ஜுனானந்தா ஜி, ஏ கே மே அர்ஜுனானந்தா நையும் மே அர்ஜுன் ஹோ அப்படின்னா இப்படி அந்த ஜடையும் அந்த தாடியும் இப்படி மைனஸ் பண்ணி பார்த்தேன், ஹே அர்ஜுன் நம்ம ஆக்ஷன் கிங்பா அப்படின்னு சொன்னோன்னா கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டார், இதை பாரு சுபத்ரா நீ அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அவ ஓகே பையான்னுட்டா. அர்ஜுனனுக்கு என்னென்ன இருங்கோ சுவாமி, இப்பதான் 2 கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், உலுபி சித்ராங்கதா, அவ ஒரு கிராப்பே கொடுக்காம கல்யாணம் பண்ண அப்படி, அதெல்லாம் இல்ல, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ நான் பண்ணிவிட்டா உங்க அண்ணா பலராமர் எதிர்ப்பரே, அதனால தான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் கிருஷ்ணர். சுபத்ரா அண்ணா இப்ப நீ அர்ஜுனனை கடத்தின்னு போயிடணும். அப்பா இந்த மாதிரி நடந்ததே இல்லையேன்னா, ஒரு பொம்மநாட்டி இவரை போய் எப்படி கடத்தின்னு போறது, கடத்தின்னு போறேன்னு எப்படி தெரியும்? அப்போ நீ ரத்தம் ஓட்டணும், அவன் பின்னாடி நிக்கணும், காப்பாத்து காப்பாத்துன்னு அவன் கத்தணும், பச்சாவ் பச்சாவ்னு அவன் கத்தணும், நீ முன்னாடி ஓட்டின்னு போனோம். அப்ப பெண்கள் ரதம் ஓட்டினாளான்னு கேட்டா சுபத்ரா ஓட்டினா, கஜ அஸ்வரத கௌசலம் அப்ப அவ ஓட்டியிருக்கா, கை ஓட்டியிருக்கா. விமென் வேர் ஆல்சோ டிரைவிங்னா மென் ஆல்சோ ட்ரோவ், ஸோ போத் ஆஃப் தெம் ட்ரோவ். ஒன்னும். ரெண்டாவது ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு கதை, அது ராமாயணத்துக்கும் முன்ன நடந்த கதையை வியாசர் சொல்றார், நளதமயந்தி சரித்திரம். இந்த நளதமயந்தி சரித்திரத்துல நளன்கிற ராஜா வீரசேனன் பிள்ளை. ஆசீத் ராஜா நலோ நாம வீரசேன சுதோ பலி உபபன்னோ குணைரிஷ்டைர் உபவானஸ்வகோவிதஹ. அவனுக்கு ரொம்ப சாமர்த்தியம் எடுதுன்னா ஹவு டு ரைட் ஹார்சஸ், thereby chariots, because horses were always attached to chariots. அதனால அஸ்வமும் ஓட்ட தெரியும், ரதமும் ஓட்ட தெரியும். கலாப காலம் அவன் தமயந்தியை கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு சொத்தெல்லாம் இழந்து காட்டுக்கு போயிடுறான். அப்போ ரிதுபர்ணன் ஒரு மகாராஜா கிட்ட வேலை பார்க்கறான். அந்த ரிதுபர்ணனுக்கு தாயம் நன்னா ஆட தெரியும், இவனுக்கு குதிரை நன்னா ஓட்ட தெரியும் நளனுக்கு. அப்போ 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா, நான் உனக்கு தாயம் ஆட கத்து தரேன், நீ எனக்கு குதிரையை ஓட்ட கத்துத்தா. அதுதான் சொல்றார், அஸ்வஹ்ருதயம் துவை நள பிரயச்ச த்ரித்விஜே ரிதுபர்ணஸ்ச அக்ஷஹ்ருதயம் நலாய தத்தவான். நீ எனக்கு அஸ்வத்தை கத்துத்தா. ஸ்வஹானா நாளைக்கு, நாளைக்குன்னா ஸ்வஹா. அஸ்வஹானா நாளைக்கே இல்ல, அந்த அளவுக்கு வேகமா போறதே, அதனாலதான் அஸ்வஹான்னு பேர் அதுக்கு. அக்ஷ வித்யாவன் எனக்கு கத்து தாங்கிறான் பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ். சின்ன விஷயம், நான் ஞானம் வரைக்கும் போல, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஃபிலாட்டலின்னு ஒரு ஹாபி இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். இப்போ நம்ம அந்த லெட்டர் கான்செப்டே போயிடுது பாருங்க. அப்போ அந்த எப்படி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணணும்னா, அந்த ஆன்வெலப் வருது பாருங்க, அது கொஞ்ச நாள் ஜலத்துல நினைச்சு வச்சுடணும். அப்போ அந்த ஸ்டாம்ப் மெதுவா அந்த அந்த கோந்தை விட்டுட்டு வெளியில வரும். அப்புறம் அதெல்லாம் நம்ம மாத்துல தளிவடாங்க காய வைக்கிற மாதிரி காய வச்சுட்டு அதுக்குன்னு ஒன்று கிடைக்கும். அப்போ நாங்கள் ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஓமான் ஸ்டாம்ப் கொடுத்தா 2 மயான்மர் ஸ்டாம்ப் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அந்த எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நான் உனக்கு அஸ்வ வித்யை கத்துத்தனேன், நீ எனக்கு அக்ஷ வித்யை கத்துத்தா. அக்ஷம்னா என்ன தெரியுமோ, டைஸ். பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரிபிருந்தேன்ன சார்த்தம் மத்தியே கிருத்ய த்ரிகுண ஃபலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத விருத்தஹ பிரம்மேஷாத்யா தததி யுவயோர் அக்ஷசார பிரச்சாரம். தாயம் விளையாடிட்டு இருக்கானாம் பெருமாளும் பிராட்டியும், அக்ஷ வித்யான்னு பேரு. அப்போ இந்த ரிதுபர்ணன் என்கின்ற ராஜாவுக்கு சாரத்தியம் பண்ணவன் நளன். இதுல ஒரு பியூட்டி, அதுதான் நளச்சரித்திரம்ங்கிறது வனப்பர்வால வரும் மகாபாரதத்துல. அதே கதையை விவரிச்சு சொல்றான் ஸ்ரீஹர்ஷன்னு நைஷதம்ங்கிற காவியத்துல. அப்போ நளன் ஓட்டின் போறான், பின்னாடி இருக்கக்கூடிய ரிதுபர்ணனுக்கு அழகான ஒரு ஷால் உத்தரியும் ஒண்ணு இருக்கு, அதுல கனி ஒர்க் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோ. கனி ஒர்க்னா எந்த ஸ்டேட் தெரியுமோ? கனி ஒர்க் எந்த ஊர்ல சுட்டுண்டே இருப்பா நம்ம? காஷ்மீர். அந்த காஷ்மீர்ல கனி ஒர்க்குன்னு ஒன்று உண்டு, ரொம்ப அழகா பண்ணுவா. அதெல்லாம் ஏன் இப்பவே கனி ஒர்க்கை சொல்றேன்னா, நாளைக்கு வரக்கூடியதை முன்னாடியே சொல்லணும், ஏன்னா நாளைக்கு டெக்ஸ்டைல்ஸ் பத்தி வரும்.
அப்போ ஒன்னொன்னும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் கூட்டுன்னு வந்துடலாம். நீங்க காஞ்சிபுரத்துலேயும் தாராசுரம் எல்லாம் நாளைக்கு வரும். அதனால அந்த உத்தரியும் ராஜா வச்சுட்டு இருக்கான். நளன் அப்படி ரதத்தை அஸ்வத்தை அப்படி ஜம்மு ஜம்முன்னு ஓட்டின்னு போறான். ராஜாவுடைய உத்தரியம் பறந்து போயிடுறது. ராஜாக்கு தெரிஞ்சுடுது. நளா அப்படிங்கிறார். எஸ் ரித்துபர்ணா, என் ஷால் பறந்து போயிடுது, போய் எடுத்துன்னு வரலாமான்னு கேட்டார். போலாம், 1 யோஜனை கடந்துட்டோம், 9 மைல் ஆயிடுச்சு. அவ உத்தரியம் விழுந்திருக்கு. புல்லட் ட்ரெயின்ல தான் போயிருக்கா போல இருக்கு இவ. அப்படின்னா இவ சாதாரணமா கூட ஓட்டல, எந்த வேகத்துல ஓட்டிருக்கான்னு இந்த இடத்துல தெரியுது. 25வது கலை கஜ அஸ்வ ரத கௌஷலம், ஸ்கில் டு ரைட் த சேரியட், த ஹார்சஸ் அண்ட் த எலிஃபென்ட். சுவாமி, இந்த கலை இன்னைக்கு பொருந்துமான்னு கேட்டா பொருந்தும். அது அப்படியே மாத்திடுங்க. ஆடி, BMW, அதுதான் BMW, போர்ஷா, ஹியுண்டே, ஹோண்டா, அப்புறம் மாருதி, இதெல்லாம் தான். இதுல ஸ்கில் இருக்கான்னு கேட்டா, இந்தியால நீங்க டவுனுக்கு போயிட்டு உங்க காரை ஓட்டுங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல அங்க போய் நீங்க உங்க காரை ஓட்டிட்டு பேரலல் பார்க்கிங் பண்ணுங்க. பின்னாடி அப்படியே ஜம்முன்னு பேரலல் பார்க்கிங் பண்ணணும். ஒரு வண்டியை இடிக்கக்கூடாது. உள்ள இருக்கக்கூடியவா ஜாகிரதை, கதவை திறந்தாலும் திறந்த கதவு பக்கத்து காரை இடிக்க கூடாது. இறங்கிட்டு நீங்க வரணும். வந்துட்டு திரும்பி அந்த காரை ஜம்முன்னு எடுக்கணும். பல பேர் ரிவர்ஸ் பண்றதே 1/2 மணி நேரம் பண்ணுவா. அந்த ரிவர்ஸ் பாடி அதுக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு. ரிவர்ஸ் பண்ணும்போது அது பாடும். அந்த வண்டி பாடி தொண்டையே போயிடும் அதுக்கு. அதனால அது ஒரு கௌஷலம் பாருங்க, அது ஒரு ஸ்கில். நீங்க இங்க ஓட்டிட்டு போங்கோ. ஜெர்மனியில ஆட்டோபான்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஜம்முன்னு பறக்கும். நீங்க பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கலாம். இங்க ஓட்டணும். நீங்க பெங்களூர்ல ஓட்டணும் சுவாமி. எங்க ஊருக்கு வாங்க முதல்ல. நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல கேஆர்புரம் தாண்டி, பெளந்தூர் தாண்டி, சில்க் போர்ட் தாண்டி போயிடுங்களே, பார்க்கலாம் எப்படிதான் நீங்க போறேன்னு பார்க்க. கஜ அஸ்வரத கௌஷலம், அதுதான் 25வது கலை. 26வது கலை, 26வது கலை என்னன்னா யுத்த வித்யா, வார்ஃபேர். வார்ஃபேர்ல என்னெல்லாம் ஆயுதங்கள்லாம் அந்த காலத்துல என்ன பயன்படுத்தினா? 1 கதை. பெருமாள் கிட்ட இருக்கக்கூடியதே கதை. கதையை வச்சுதான் நசுக்கினார். யார? மதுகைடபால ஸ்திரீ ரத்ன காரணம் உபபாத்த திருத்தீய வர்ணம் தைத்யேந்திர வீரசயனம் தைத்தோபதானம். கதை பெருமாளுக்கு இருக்கக்கூடியது கதை. கௌமோதகின்னு பேரு. 1. அதே கதையை ஆயுதமாக பயன்படுத்தினவன் தான் பீமன், துரியோதனன். அப்போ the concept of using a mace existed. 2 வேல். கூர்மையா இருக்கும், நீண்டு மேல கூர்மையா இருக்கும் வேல். அந்த வேலை பயன்படுத்தினவன் கார்த்திகேயன், ஸ்கந்தன் என்கின்ற முருகப்பெருமான். அதே வேலை பயன்படுத்தினவர் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவராக இருந்த யுதிஷ்டிரன். அடுத்ததாக இருப்பது கட்கம். கட்கமான வாளை வைத்துக் கொண்டுதான் துர்காதேவி மகிஷாசூரனோடு போரிட்டாள். அதே கட்கத்தை கொண்டுதான் பெருமாளானவர் நந்தகம்ங்கிற வாளை வச்சுன்னு நந்தகின்னு பேர். இந்த ஆயுதங்கள்லாம் பின்னாடி வரும். தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதி ஷஃபாபநாசன சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க தன்வா கதாதரஹா. கேள்விப்பட்டிருக்கா? இந்த ஆயுதங்கள்லாம் பகவான் பயன்படுத்துறார். திரிசூலம், சிவபெருமான் திரிசூலின் பேர் அந்த சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வில்லையும் தன்னுடைய அம்பையும் வைத்துக்கொண்டு அதுல அழகா நிற்கக்கூடியவர். எதுலையுமே ஒரு ஃபினஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்வா. ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா அந்த ஃபினஸ்ன்னு இருக்கும்பா. அவ ஆத்துல ஒரு சாத்தந்து பண்ணி வச்சா கூட அதுல ஒரு அழகு இருக்கும். அந்த பிரசன்டேஷன் ஒண்ணு இருக்கும். அவ ஏதாவது ஒண்ணு சின்ன தைச்சு வச்சா கூட அழகா இருக்கும். அது ஃபினஸ்னு பேர். பல பேர் நன்னா பண்ணுவா, பிரசன்டேஷனே இருக்காது. சாட்டா நன்னா இருக்கும், பார்த்தா நன்னா இருக்காது. பல பேர் பார்த்தா நன்னாக்கும் சாப்பிட முடியாது. 2ம் கலந்து இருக்குன்னு வச்சுக்கோ. சுக்கிரனும் நன்னா இருக்காருன்னு அர்த்தம், குருவும் நன்னா இருக்காருன்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல ராமன் அந்த வில்லோட நிப்பார் இல்லையா, அந்த வில்லுக்கு அழகு சேர்ப்பார். ஏன்னா வில் இப்படி வந்து வளையறது. அதை வச்சுட்டு பகவான் நிற்கும் போது ஒரு பக்கம் அவரும் இடுப்பை வளைச்சிருப்பார். அந்த இடுப்பு இந்த பக்கம் வளைஞ்சிருக்கும், வில் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் சைட் டு see. ராமர் அப்படி நின்று இருப்பார். அதே வில் வித்தையில் தேர்ச்சி பெற்றவன் மகாபாரத காலத்தில் அர்ஜுன, துரோணாதிகள். அப்ப இத்தனை ஆயுதங்கள் பயன்படுத்தினா. இப்ப கதையை பத்தி சொல்லும் போது நான் ஒருத்தரை விட்டுட்டேனே, ஹனுமான். என்ன சுவாமி திருவடியை சொல்லாம உங்களுக்கு என்னவோ ஹனுமான் மேல கோவம்? ஹனுமான் தான் எனக்கு உயிர். ஆனா அவர் கையில கதையே இல்லை. ராமாயணத்துல ஒரு இடத்துல கூட ஹனுமான் கையில கதை இருந்ததா ஸ்லோகமே இல்லை. இல்லையே சார், எங்களுக்கு ராமானந்த் சாகர் 1986 அருண் கோவிலோட நடிக்கும் போது காமிச்சார். ராமானந்த் சாகர் காமிச்சார், வால்மீகி காமிக்கல.
அதனால அவர் கையில கதை கிடையாது. பின்ன எதை வச்சுண்டு குரங்குகள் சண்டை போட்டுதுன்னா பல்லு நகம். ராமாயணம் யுத்த காண்டம் முழுக்க இந்த வானரங்கள்லாம் வந்து கல்லு, கையில கிடைக்கிற கல்லு, ஒரு மரம், நகம், பிராண்டுறது, கடிக்கிறது, இப்படிதான் சண்டை போட்டுது. ராமர் தான் சொபிஸ்டிகேட்டடா சண்டை போட்டார். ததா விருக்ஷைர் மகாகாயாஹ பர்வதக்ரஜைர் வானராஹ நிஜக்னஸ்தானி ரக்ஷாம்சி நகைர்டைனைச்ச வேகினஹ ராஜா ஜயதி சுக்ரீவ இதி சப்தோ மகானுபூத். நகங்கள், பற்கள், இதை வச்சுட்டுதான் யுத்தம் பண்ணா. அப்போ பகவானுக்குமே இன்னோவேஷன் தேவையான்னு கேட்டா, பகவான் சக்கரத்தை பயன்படுத்தி வெட்டினாராம், வில்லை வைத்து ராமனாக ஜெயிச்சாராம், கதையை வைத்து மதுகைட்டபால அழிச்சாளாம், யுத்தத்தின் உபோத்காதத்தில் சங்கத் என்கின்ற ஆயுதத்தை தான் பயன்படுத்தினாராம். இதெல்லாம் பண்ணிட்டு போர் அடிச்சுட்டான் இல்லையா? அது ஒரே தோசை மாவை அரைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, அது வரைச்சாலே பயமா இருக்கும். இன்னும் எத்தனை நாள் இந்த தோசை வரப்போறதோ. அதை விட அந்த தோசைக்கும் ஒரு திருத்தாயார் இருக்கா, அவளுக்கு பேர்லயே அம்மான்னு வந்துடும், உப்மான்னு பேரு. அதனால அவ வந்து அப்பேற்பட்டவோ, அவ வந்துட்டாலும் நமக்கு பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இந்த யூஎஸ்லாம் போயிட்டா அந்த உப்மா வந்து ஒரு வாரம் தொடரும். அதே உப்மா, அந்த உப்மா ஃப்ரீசருக்குள்ள போயிடுச்சுன்னா அவ ஃப்ரீசர்ல கெட்டே போகாது சுவாமி. பாட்டி தாத்தா போயிட்டா கூட அதில் வச்சுக்கலாம் போல இருக்கு. அதனால கெட்டே போகாது. அது வேணுங்கச்சே எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு யந்திரம் சூடு பண்ணி அது மேலே எழுதி வச்சிருவா, February 2023. மியூசியம் தான். மியூசியத்தில் கொண்டு அந்த உப்மாவை வச்சுட்டோம்னா இவ்வளோ வருஷமா உயிரோட இருக்கு, அது மம்மி மாதிரி அது. அதனால எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அந்த தோசமா வந்துடுத்துனா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கே போர் அடிக்கிறது. அப்பதானே சுகியை தேடின்னு போறோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கும் சங்கம் சக்கரங்கள்லாம் பயன்படுத்தினோன்னு போர் அடிச்சு போயிடுதான். என்ன பண்றதுன்னு தெரியலையா, காத்துட்டு இருந்தாராம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திடாதோ, எனக்கும் ஒரு நாள் வந்திடாதோ. குழந்தை கூட்டுது, என் பெருமாள் தூண்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தினான். சர்வ பிரகரணாயுதன். அப்ப ஆயுத பிரயோகத்துல நகமும் உண்டு. அந்த நகம் என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார். அப்ப ஹிரண்யனை கொன்னது நரசிம்மரா நகமா? நரசிம்மரோட நகம். அப்ப நரசிம்மருக்கு ஒரு ஸ்துதி பண்ணியாச்சு. மத்வாச்சாரியால் நகத்துக்கு ஒரு ஸ்துதி பண்ணார். பாந்தஸ்வான் புருஹூத வைரி பலவன் மாதங்க மாத்யத்கட கும்போச்சாத்ரி விபாட்டனாதிகபட்டு பிரத்யேக வஜ்ராயிதா ஸ்ரீமத் கண்டீரவாஸ்ய பிரதத் சுனகர தாரிதாராதிதூர பிரத்வன்ச துவாந்த சாந்த பிரவிதித மனச பாவிதா பூரிபாகைஹி அப்படின்னு பெருமாள் எப்படி நகத்தை ஆயுதமாக பயன்படுத்தினார். நான் இதை வந்து யூஎஸ்ல ஒரு இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே ஒரு குழந்தை கேட்டது, வாட் இஸ் திஸ் வேர்ஸ் அபவுட் அப்படின்ட்டு. அபவுட் நெயில்ஸ். ஸோ வி ஹாவ் அ ஸ்லோகா அபவுட் நெயில்ஸ். நம்ம சனாதன தர்மத்தில் கேசத்தை பற்றி 10 ஸ்லோகம் இருக்குது, ஹேரை பற்றி 10 ஸ்லோகம். நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதனால படிக்கும்போது நம்ம இப்படி படிச்சுட்டு இருப்போம். அது முடியை பற்றி அது 10 ஸ்லோகம். அதனால இது நகத்தை பற்றி உண்டானதான ஸ்லோகம். அதனால கஜத்தை, அஸ்வத்தை, ரதத்தை வைத்துக்கொண்டு யுத்தம் எங்கனே செய்வது 25வது கலை கஜாஸ்வரத கௌசலம். அந்த யுத்தம் பண்ணும்போது என்ன ஆயுதத்தை பயன்படுத்துவது 26வது கலை யுத்த வித்யா. எல்லாம் பண்ணியாச்சு சார், உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்னா யூ ஹாவ் டு டூ யுவர் கார்டியோ. டுடே இஸ் யுவர் லெக் டே. இதெல்லாம் இருக்கு இல்லையா, கல்லை இப்படி தூக்கிறது, இப்படி பண்ணா அப்படி மலை மாதிரி அப்படி போகும். இப்போ நமக்கெல்லாம் இல்லை பாருங்க, இப்படி வந்து இப்படி ஒரு பரங்கி மலை, பிரிங்கி மலை, இப்படி ஒன்னொன்னா வரும். பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், 6 பேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் 27வது கலை. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால வியாயாமிகி வித்யான்னு பேரு. எக்ஸசைசஸ் அதெல்லாம் அந்த காலத்துல உண்டான்னு கேட்டா உண்டு. உடம்புக்கும் உண்டு, மைண்டுக்கும் உண்டு, நாக்குக்கும் உண்டு. எல்லாத்துக்குமே பாடிண்டே இருந்தாதான் நாக்குக்கு, குரலுக்கு ஒரு எக்ஸசைஸ், பண்ணிகிட்டே இருந்தாதான் உடம்புக்கு எக்ஸசைஸ். பண்ணா என்ன ஆகும், இந்த கொலஸ்ட்ராலியே இப்போ யஜுர்வேதத்துல 2 உண்டு, கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம்னு. கொலஸ்ட்ரால்ல 2 உண்டு. குட் கொலஸ்ட்ரால்னு உண்டு, பேட் கொலஸ்ட்ரால்னு உண்டு. கொலஸ்ட்ராலே மட்டோன்னு சொல்லலை நம்ம வைத்தியாள்லாம், வச்சுக்கோங்கோ குட் கொலஸ்ட்ரால் வச்சுக்கோங்கோ. குட் கொலஸ்ட்ரால் எப்படி வரும், ஓடணும், ஆடணும், இந்த மாதிரி ஓடிண்டே நடந்துட்டே 10,000 ஸ்டெப்ஸ். இந்த ஃபிட் பிட்டுன்னு ஒன்று இருக்கு, பெருமாள் வந்து அந்த யந்திரத்தை கொடுத்துருக்காரு. அந்த 10,000 நடந்துட்டே இருந்தாதான் அது ஒரு மாதிரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அது உடம்புக்கு.
இதே இந்த பேட் கொலஸ்ட்ராலுங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். அதுக்கு என்னன்னா, இந்த அடமாவில் மிஞ்சு போச்சுன்னா குணுக்குன்னு ஒன்று பண்ணுவா பாருங்க, அது சாப்பிடக்கூடாது. கரிகாயெல்லாம் திரிச்சுட்டு அந்த கடலை மாவில் பொறிச்சு அப்படியே அந்த மழை இன்னைக்கு வரா மாதிரி இருக்குங்கச்சி ஆற்றுல பொறிக்கிறா பாருங்க, அதை சாப்பிடக்கூடாது. எங்கள் ஊரில் மெங்களூர் போண்டான்னு ஒன்று பண்ணுவா, அதில் மிளகு போட்டு ஒன்று பண்ணுவா, அது சாப்பிடக்கூடாது. நார்த்தில் பட்டூரான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவா, அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் அது ஈஸ்ட் மாதிரி போட்டுட்டு பண்ணணும். அப்போ தான் அது சோலையோட சோழராஜா அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த சோலையோட சேர்த்து பண்ணணும். அதை சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நாக்குக்கு நன்னா இருக்கோ அது சாப்பிடாமல் இருந்தால் பேட் கொலஸ்ட்ரால் வரவே வராது. இதுதான் வியாயாமிகி வித்யா. परम भागवत मौनि वरस शिविभाकर सनक सनंदन दीश सुर किं पुरुष कनक कशिपु सुत नारद तुम्बुरु पवन सूनु बाल चंद्रधर शुक सरोज भव भूसुर वरुलु परम पावनुलु घनुलु शाश्वतुलु कमल भव सुखमु सदानुभवुलु गयंदरो महानुभावुलु. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavalu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. ದೊಡ್ಡಾಚಾರ್ಯ, ಆದಿಶಂಕರಾಚಾರ್ಯ, ವೇದಾಂತ ದೇಶಿಕ, ಮುತ್ತುಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಿತ, ಪೋತನ, ಜಯದೇವ, ಆಂಡಾಳ್, ಮೀರಾಬಾಯಿ, ಕಂಬನ್, ತಿರುಮಳಿಸೈ ಪಿರಾನ್, ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸು, ಗೋಸ್ವಾಮಿ, ತುಳಸಿದಾಸ, ಪುರಂದರದಾಸ and Tukaram. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavalu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar.